ஸோ இப்போ நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள கடந்து போக போறோம். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல நாளா சொன்னது போல, இந்த பூமியில இந்த உலகத்துல நமக்கு வாழ்றதுக்கு பணம் முக்கியமா, ஸ்பிரிட் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஸ்பிரிட்ல வாழ்ந்துடலாமா இல்ல பணத்துல வாழ்ந்துடலாமா அப்படின்றத சொல்லி ஒரு சின்ன கருத்தரங்கு மாதிரி நமக்குள்ள, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நிறைய பேர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க, நிறைய காரியங்களை எடுத்து வச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, வேதத்துல மறைஞ்சிருக்கிற நிறைய பொக்கிஷங்களை, நிறைய ரகசியங்களை இதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மணி அப்படின்ற டாபிக், புரியுதுங்களா? மணி தான் முக்கியம் அப்படின்ற டாபிக்ல வேதா அவர்கள் வந்து கரங்களை தட்டி வரவேற்போம். பிரைஸ் லார்ட். நான் ஜஸ்ட் நான் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன், அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நான் எதை பத்தி சொல்ல வரேன்னா, மணி இஸ் நாட் ஈவில், அதை பத்தி தான் பேச போறேன். இப்போ நீதிமொழிகள் 22:1, திரளான ஐஸ்வர்யை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டதக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயைய நலம். ஸோ இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் எப்படி எடுத்துப்போம்? திரளான ஐஸ்வர்யம், அதை விட நற்கீர்த்தி தான் ரொம்ப நல்லது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயைய நலம். லிசன் பண்றீங்களா? தயைய நலம். அப்ப நம்ம என்ன எடுத்துப்போனா, காடுக்கு இப்படி சொல்லிட்டாரேன்றதுனால நம்ம சர்ச்லயும் சரி நமக்குமே அப்படிதான் எடுத்துருப்போம். ஓகே, திரளான ஐஸ்வர்யம்ன்றது ரொம்ப பேடு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதோடைய உண்மையான ஒரு என்ன விஷயம்னா, திரளான ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனா திரளான ஐஸ்வர்யன்றது ரொம்ப தப்பு அப்படின்னு கடவுள் சொல்லலன்றத சொல்றாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? திரளான ஐஸ்வர்யத்துக்கு கூட தயவும் இருக்கலாம்ல. ஏன் திரளான ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாது, நற்கீர்த்தி மட்டும் இருக்கணும்ன்றத நம்ம டிஃப்ரெண்டா எடுத்துக்கிறோம். இன்னொரு வசனம் பார்த்தோம்னா, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலை கரியே நல்லது. ஸோ நம்ம இந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? பகையோடு இருக்கிற அந்த கொழுத்த எருதின் கரியை விட்டுட்டு, அப்ப பகையோடு இருக்க அந்த பகையே நமக்கு வேண்டாம், அந்த கரியும் வேண்டாம். ஸோ ஸ்நேகத்தோடு இருக்கிறோம், அந்த இலை கரியே போதும். அப்ப முன்னாடி சொன்ன அந்த பேட்டர்னை விட்டுட்டு செகண்ட் கூட சொன்ன அந்த பேட்டர்ன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனா இதை விட அது பெஸ்ட் தான், தவிர அது வேணான்னு சொல்லவே இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ல தான் வாழ்றோம். என்ன பேட்டர்னா, திஸ் ஆர் தட் பேட்டர்ன்ல, எஸ்ஸா நோவா, பரலோகமா நரகமா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ல வாழ்றதுனால திரளான ஐஸ்வர்யம்னு சொல்லும் பொழுதே ஓகே, பைபிள்ல திரளான ஐஸ்வர்யனாவே நமக்கு தப்பு தான் அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஈவில்ல கொண்டு போய் விட்டுறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த அப்சல்யூட் திங்கிங் நம்மள என்ன பண்ணுதுன்னா, மணிய சுத்தமா வெறுக்க வைக்குது. ஆனா நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு காசை கொடுத்தாச்சும் என் சொந்தக்காரங்களுக்கு, காசு பணத்தை வச்சாச்சும் என் ரிலேஷன்ஸை நான் இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இப்படி சொல்லுவோமா, நான் காசு பணம் இல்லைனாலும் ஒரு நிமிஷம், காசு பணம் வேணாம், ஆனா எனக்கு உறவு மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். காசு பணம் கொடுத்தாச்சும் என் உறவை காப்பாத்திக்கிறோம்னு சொல்றோம்ல. ஸோ நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் என்னன்னா, பைபிள்ல நம்ம படிக்கிற எல்லா வசனங்களுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஐஸ்வர்யவான், திரளான ஐஸ்வர்யம், அந்த மணியை பத்தி நம்ம ரொம்ப பேடா அது ஒரு ஈவில் அப்படின்ற நிறைய நம்ம எடுத்துக்கிறதுனால அதை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயங்களா இருக்கு. இன்னொரு திங் என்னன்னா, அந்த நம்ம எல்லா விஷயத்தையுமே திஸ் ஆர் தட் பேட்டர்ன்ல எடுத்துக்கிறதுனால நம்ம எல்லா விஷயத்தையுமே எப்படி பண்றோம்னா, அப்சல்யூட் திங்கிங்ல போயிடுறோம். இது மட்டும்தான் சரியா இருக்கும். ஏன்னா நமக்கு எதனா ஒரு ஆன்சர் தேவைப்படுது. இந்த விஷயம் தப்பு, இந்த விஷயம் மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, வசனங்கள் எல்லாமே நமக்கு ஏற்றதா போல எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம அதை எல்லாமே இது பண்றதுனால நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் நமக்குள்ள கிரியேட் ஆகுது. அந்த அப்ஜெக்ஷன்ஸ் என்னன்னா, ஃபேட், நம்ம தலைவிதியை ரொம்ப நம்புறோம். நம்ம ஓகே, நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம இந்த மாதிரி பாடுகள் மத்தியில தான் கொண்டு போவாரு, இந்த மாதிரி ரொம்ப நம்ம கஷ்டம் தான் பண்ணணும், ஆண்டவர் நம்ம இந்த வழியா தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்டை நம்ம நம்புறோம். நம்ம தலைவிதியோ இல்லை நம்ம முன்னோர்கள் நம்ம ஃபேமிலி எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவிதியை நம்புறதுனாலயோ இந்த மாதிரி திஸ் ஆர் தட் பேட்டர்ன்ல போறதுனால அந்த அப்ஜெக்ஷன்ஸ் உருவாகுது.
ஸோ மணி இஸ் நாட் ஈவில் அப்படின்றது நான் சொல்ல வரேன். இன்னொன்று என்னன்னா, ஒரு வசனம் எடுக்கலாம். லூக்கா 12:34 அண்ட் மத்தேயு 6:21 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். நம்ம அடிக்கடி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். என்னன்னா, நம்ம பணத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறாம நம்ம பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், பணத்தை பத்தியே யோசிச்சுக்கிறதுனால நம்ம பொக்கிஷம் எங்க, நம்ம அதை பத்தியே திங்க் பண்றதுனாலதான் நமக்கு பண ஆசை உள்ள போறோமே தவிர பணம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பைபிள பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்து நம்ம வெளிப்படுத்துறது வரைக்கும் மணி ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்குதே தவிர பைபிள்ல எங்குமே மணி வந்து பேடுன்னு சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யவானா இருக்க விரும்பாதீங்க அது சொல்லிருக்காங்க. ஏன்னா நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கும்போது நமக்குள்ள நிறைய பண ஆசைகள் தூண்டுது. ஏன்னா நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருதயம் போகும். இப்ப நீங்க நிறைய காசு எங்க, இப்போ ஒரு 1 lakh 1 crore வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கீங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சோ அப்ப நம்ம திங்கிங் எங்க இருக்கும்னா அங்கதான் இருக்கும். சோ நம்ம மணியை பத்தி எங்க அதிக நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க நம்ம ஃபோக்கஸ் அங்க போயிடும், நம்ம ஆசைகள் அது மேல போயிடும்ன்றதுனால மட்டும்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகாதீங்க. அது ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னே சொன்ன தவிர அந்த மணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ இவங்க சொன்ன காரியம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொன்வெள்ளியை காட்டிலும் எது முக்கியம்? தயை, இதுதான் நல்லது அப்படின்னு போது சொல்லும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. எதை பிடிச்சிக்கிட்டாங்க? பொன்வெள்ளியை காட்டிலும் அப்படின்னு சொல்றதுனால அது காமிக்கவே வேணாம், அதை அப்படியே ஓரம் கட்டிடுவோம், எதை மட்டும் பிடிச்சிக்குவோம், தயையை மட்டும் பிடிச்சிக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏழ்மையாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள், நிறைய கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். கரெக்டா இல்லையா? பணம் பணம் இருந்துச்சு அப்படின்னா ஜாலியா வெளியில போகலாம், நல்லா சாப்பிடலாம், புரியுதுங்களா? வாழ்க்கையை நினைச்சபடி என்ஜாய் பண்ணலாம். ஆனா பாத்தீங்கன்னா அது இல்லாததுனால என்ன பண்ணும்? ஸோ பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், அதை தீமையா நம்ம நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் நிறைய வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கு எதிராக வந்து நம்ம ஸ்பிரிட்ல இருந்து ஆவியில வந்து பேச போறாங்க. வாங்க வாங்க வாங்க. பணமா ஸ்பிரிட்டான்னு பேச சொன்னாங்க பிரதரு. நான் ஃபர்ஸ்ட் சரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள சொன்னாரு, உன் வாழ்க்கையே வந்து தேவ ஆவியினாலதான் ஓடிட்டு இருக்கு, அதனால வந்து ஸ்பிரிட்டு குறிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு சொன்னாங்க. சின்ன இது மொத்தம் டெஸ்டிமோனி எனக்கு கலந்ததுதான். ஏன்னா ஸ்பிரிட்டு அந்த தேவ ஆவியில தான் என்னுடைய வாழ்க்கையே போகுது. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்படும் பொற்பழங்களுக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அதே போல இந்த கூடுகையை பத்தி நான் சொல்லணும்னா, நாங்க தக்க சமயத்துல எவ்வளவு ஒரு இக்கட்டான நாங்க சூழ்நிலையில வந்து இந்த கூடுகையை வந்து தேவன் எங்களுக்கு அமைத்து வைத்து கொடுத்தாரு. பணம் இல்லாமலேயும் வாழ்க்கை போகும்ன்றது தேவ ஆவியானவர் எங்களை வந்து நடத்திட்டு இருக்காரு, இன்ன வரைக்கும் நடத்துகிறார். அதனால வந்து நான் ஸ்பிரிட்டை குறிச்சு நான் பேசுறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். சூழ்நிலை ஏன்னா என்னுடைய பிராக்டிக்கலுடைய என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற கதையை தான் நான் சொல்றேன். அதிகமா என் பிள்ளை மூலியமா வந்து ரொம்ப போராட்டம் இருக்கும், ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கும். இந்த சூழ்நிலையில வந்து எங்களுக்கு இந்த கூடுகையை கொண்டு வந்தது வந்துட்டு ஜஸ்டின் பிரதர் தான் இந்த கூடுகை எங்களுக்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். நாங்க அந்த நெருக்கமான சூழ்நிலையில ஜான் பிரதர் வந்து எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அந்த சூழ்நிலையில இருந்து எங்களுக்கு அந்த பணம் மீட்கல, தேவனுடைய வார்த்தை அந்த வல்லமையால அந்த குடும்ப நெருக்கங்கள் சூழ்நிலை எங்களை வந்து மீட்டு கொண்டது. இன்ன வரைக்கும் ஆனா போராட்டங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா தேவ ஆவியானவர் எங்களை நடத்துகிறார். சில நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பிரிட்ல நம்ம இருந்தாலும் சில சமயத்துல நம்ம நம்மளுடைய ஒரு மாம்ச காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், இடறி விழுவோம். அது போல இந்த கூடுகையில் வந்து அழைக்கப்பட்டவர் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலரா இந்த குடும்பத்துல ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முத்துக்கள் போல இந்த ஃபேமிலியை வந்து தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க இடறி விழும் பொழுது வார்த்தையின் மூலியமா எங்களை ஆவியானவரை எப்படி அந்த வல்லமையில கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்தணும்ட்டு பல காரியங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பிள்ளை வந்து செம்மையா பயங்கரமா அவளுடைய நாங்க தான் அந்த போராட்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியும். அவ்வளவு ஒரு போராட்டம் பண்ணுவா.
ஒரு பண கஷ்டம் வாழ்க்கையில, நம்ம பணம் இருந்தா கூட அநேக பேருக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பணத்தினால நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம சாதிச்சிட முடியாது. மனிதர்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் நிச்சயம் உண்டு. அதே போல பிள்ளை மூலியமா அநேக போராட்டங்களுக்கு வரும். அது வந்து நாங்க என்ன பண்ணுவோம், அந்த போராட்டத்தை எப்படி நாங்களுக்கு மீள்றதுன்னு தெரியாத நாங்க ரொம்ப அடிச்சிருவோம். 2 பேருமே சேர்ந்து அந்த கோவத்தை எங்களால தாங்கிக்க ரொம்ப அடிச்சிருவோம். அப்ப ஒரு சில அந்த ஆவிய நான் எப்ப உணர்ந்தேன்னா, எனக்கு நாஸ்லின் சிஸ்டர் நான் திடீர்னு நாங்க அந்த டைம்ல இருக்கும்பொழுது எனக்கு அந்த நேரத்துல கால் வரும். கால் வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, "இது வந்து வேற ஸ்பிரிட் தான். நீங்க வந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அது எந்த மாதிரியான ஸ்பிரிட்ன்ட்டு. பிள்ளை மூலியமா நீங்க அடிக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பிரிட்ட தேவ ஆவியினால தான் நம்ம வெல்ல முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா கூட எங்களுக்கு இந்த சூழ்நிலை, இந்த கூடுகைக்கு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஒரு சூழ்நிலை. அந்த போராட்டத்தை எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு போராட்டம் வந்ததுன்னா அந்த அழுக சத்தம், பிள்ளைகளோட அழுக சத்தம் ஒரு 1/2 மணி நேரம் நம்மளால தாங்கிக்க முடியும். ஆனா எங்க வீட்டுல வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட அந்த போராட்டம் நடக்கும். ஆனா முன்ன வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவேன். அந்த பிள்ளை மூலம் சரியான காயம். அந்த அடியை வந்து யாருமே வாங்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு வேற என்ன பண்றோம்னே தெரியாது. அந்த கோவத்தினால அந்த பிள்ளைய போட்டு அப்படி அடிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் நான் நிதானிச்சு சிஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்துட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸ்பிரிட்ல நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். 3 மணி நேரம் ஆச்சு. இருந்தாலும் நான் அந்த பொறுமையை விடவே இல்லை. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தேவி ஆவியானவர் அதை விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சசி மேடம் சொன்னாங்க, நம்ம எந்த வார்த்தையை நம்ம பேசுறோமோ அது அகைன்ஸ்டா வந்து அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு எனிமி வந்து பண்றான் அப்படின்னவன, ஓ நம்ம இன்னைக்கு ஸ்பிரிட்டை குறிச்சு நம்ம பேசுறோமே, அதனால வந்துட்டு பண்றான்னு சொல்லிட்டு ஆவியானவர் எனக்கு உணர்த்ததுனால நான் கண் கூட பார்த்தேன். அந்த நேரம் வந்து ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அதே போலதான் ஒவ்வொரு நாளுமும் தேவ ஆவியினுடைய பலத்துலதான் நாங்க இருக்கிறோம், நிற்கிறோம். நீதிமொழிகள் 4:7, நாம் பணத்தை வந்து சம்பாதிக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். என்னத்தை சம்பாதித்தாலும் நம்ம என்ன பண்ணணும், புத்தியை சம்பாதித்து கொள்ளணும். நீதிமொழிகள் 11:28, பண ஆசை என்ன ஆகுது, பெருமை, மேட்டிமையான கண்ணு, எல்லாம் இச்சை அடக்கம், எல்லாமே. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும், பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். பண ஆசை அனைத்து தீங்கிற்கும் என்ன, அது தீமையாய் காணப்படுகிறது. எபிரேயர் 13:5 நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை அறிந்த யாவரும் என்ன பண்ணணும், பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து அவர் சமூகத்துல இருக்கும் பொழுது நிச்சயமா அவர்கிட்டயே நம்ம சேலஞ்ச் வச்சுக்கலாம். நம்ம காட் கிட்ட நம்ம சேலஞ்ச் வச்சுக்கலாம். உண்மையா அவரோட சமூகத்துல அவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நடத்துற விதத்தை கிரகிக்கவே கூடாது. அந்த சூழ்நிலையை நாங்க வந்து உணர்ந்திருக்கிறோம். எங்க சூழ்நிலையில் நடந்திருக்குது. பிரதர் ஒரு டைம் வேர்டு எடுத்தாங்க நைட்ல, பிரதர் டிலஞ்சன் பிரதர் நைட் வேர்டு எடுத்தாங்க. நம்ம வந்து ஓடுறோம், அவருடைய சமூகத்துக்கு நிற்க முடியாத நம்ம என்ன பண்றோம், பண ஆசையில நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு 10 நிமிஷம் அவருடைய சமூகத்துல நம்ம உட்கார நம்ம என்ன பண்ண போறோம், அவரை நிதானிச்சு பாக்கத்துல எங்க இருந்து நமக்கு அந்த ஒரு வரும், எல்லாமே ஐஸ்வர்யம் வெள்ளம் அவர்கிட்ட இருந்து தான் வரும். ஆனா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியத நேரத்தை கொடுக்காத நம்ம என்ன பண்றோம், பண ஆசை என்ன பண்றது, நம்மளுடைய கண்களை மூடி மறைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனா அவர் சமூகத்துல அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவர்களாய் நம்ம இருப்போம். லூக்கா 15:12 நம்ம இளையகுமாரன் பத்தி பார்த்திருப்போம். அவன் என்ன பண்றான், மிகுந்த பண ஆஸ்தியால் என்ன பண்றான், தன் தகப்பனை விட்டுட்டு போகிறான். ஆனா என்ன பண்றான், தன்னுடைய தவறெல்லாம் உணர்ந்து என்ன பண்றான், ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட நம்ம திரும்பி வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு, மன்னித்து என்ன பண்றாரு, ஒரு பிள்ளைய சேர்த்து கொள்றது போலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு சில நேரத்துல பண ஆசை திரும்பி நம்ம என்ன பண்றோம், ஆண்டரை மறந்து ஓடி போயிடுறோம். ஆனா ஓடி போடுறதுனால நம்ம ஆண்டர் என்ன பண்றதுல தண்டிக்கப்படுற ஆண்டவரே கிடையாது. திரும்பி வரும்பொழுது நம்ம என்ன பண்றாரு, அவருடைய மகனாய் தான் நம்மள என்ன பண்றாரு, சேர்த்து கொள்கிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 19:4, இது பாத்தீங்கன்னா பண ஆசைக்கு மறிக்கிறோம், நீதி ஆசைக்கு என்ன பண்றான், இளையகுமாரன் பிழைக்கிறான். லூக்கா 19:2 சகேயு பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆயக்காரனின் தலைவன் மனம் திரும்புகிறான். அநியாயமாய் வரி பணத்தை வாங்கின சகேயு என்ன பண்றான், இயேசுவை தேடுறான். தன் பாவங்களை உணர்த்ததுனால என்ன பண்றான், ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான். லூக்கா 12:22 நம்ம அனைவரும் என்ன பண்றோம், இந்த லூக்கா 12:22 எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அனைவரும் விசேஷித்தவர்கள் தேவனுக்கு முன்பாக. எண்ணத்தை உண்போம் உடுப்போம் என்று நம் சரீரத்திற்காக கவலைப்பட வேண்டாம்.
தேவனிடம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையானதை நிச்சயம் கொடுப்பாரு. நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு பிரதருடைய சாட்சி அதிகமா அந்த டெஸ்டிமோனி அவர் சொல்லுவாங்க. அதுல சொல்லும் பொழுது நம்மள ஒரு டெஸ்டிமோனி உயிர்ப்பிக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டிமோனி நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன செய்வோம்ன்ற நம்ம கவலைப்படாம, உலக பிரகாரமா நம்ம கவலைப்படாம, நம்ம அவர் சமூகத்துல ஞானமா கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறாரு. இந்த மத்தேயு 19:16 to 22 பாத்தீங்கன்னா, ஒரு வாலிபன் என்ன பண்றான், எல்லா கற்பனையும் கை கொள்றான், பிற இடத்துல என்ன பண்றான், அன்பு கூறுறான், சிறு வயது முதல் என்ன பண்றான், இயேசுவோட கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்றான். ஆனா நீ உனக்கு என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ என்ன பண்ணு, தரித்திரத்திற்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த வாலிபனுக்கு சொல்லும் பொழுது அந்த வாலிபன் என்ன பண்றான், எல்லா கற்பனையும் கை கொள்றான். அவனால என்ன பண்ண முடியல, ஆஸ்தியை விட முடியல. அப்ப என்ன பண்றான் பாத்தீங்களா, ஆஸ்தி உள்ளவனாய் இருந்ததினால் இயேசு கிறிஸ்து பின்ன போகாமல் அவர் என்ன பண்றான், துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஒருவேளை அந்த வாலிபன் என்ன, இயேசு சொன்ன பிரகாரம் ஆஸ்தியை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தால், இயேசுவை பின்பற்றி இருந்தால் இயேசுவின் சீஷனா இருந்திருப்பான், நித்திய ஜீவனை பெற்றிருப்பான். யோவான் 6:5, 6:7 இதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிலிப்புவை சோதிக்கிறாரு. 200 பணத்து அப்பங்களும் 5000 பேர்களுக்கும் போதாது. இது பிலிப்போட அவ்விசுவாசத்தை குறிக்கிறது. புரியுதுங்களா? அவர் இது எப்படி என்னால கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு யோசிக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, 5 அப்பம் 2 மீனை வைத்து எப்படி போஷிக்கிறாரு, 5000 பேருக்கு என்ன பண்றாங்க, பசியை ஆற்றுறாங்க. எவ்வளவு ஒரு மிராக்கலா இருக்கும் இந்த வேதத்துல இந்த வார்த்தை. அப்படி ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சின்ன காரியங்களை கூட எப்படி நம் தேவன் பெரியதா ஆசீர்வதித்து வழி நடத்துகிறா இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம உண்மையாய் நம்பி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது அப்புறமா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5:1 to 5 அனனியா சப்ரால பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். சப்பிரால் அவங்க என்ன பண்றாங்க, கணவன் மனைவியா என்ன பண்றாங்க, உரிமை நிலத்தை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் என்ன பண்றாங்க, பொய் சொல்லும்படி சாத்தான் என்ன பண்றான், அவங்க இருதயத்தை ஏவுறான். இருவரும் என்ன பண்றாங்க, அதுக்கு செவி சாய்க்கிறாங்க. வசனம் என்ன பண்றாங்க, வார்த்தையை கேட்காம விழுந்து பண ஆசையினால் விழுந்து மறித்து என்ன பண்றாங்க, ஜீவனை விடுறாங்க. அதுலயே 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சப்ரால் என்ன பண்ணலாம், ஒருவேளை மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டிருந்தா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசித்திருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த பண ஆசை என்ன ஆகுது, பண ஆசை வஞ்சித்து பொய் சொல்லி என்ன பண்றாங்க, ஜீவனை விடுறாங்க. புரியுதுங்களா? பணம் ஒருவனை என்ன பண்ணாது, குணப்படுத்தவே படுத்தாது. எதுதான் குணப்படுத்தும், இயேசுவின் வல்லமை ஒன்றே ஒருவங்களை குணப்படுத்தும். இதுல பார்த்திருக்கோம் அப்போஸ்தலர் 3:1. யோவானும் ஒரு முடவன் என்ன பண்றான், ஆலயத்தோட வாசல்ல ஒரு முடவன் பிச்சை கேட்கறாங்க. அப்ப பேதுரு யோவானும் போகும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முடவன் நமக்கு ஏதாவது பணம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதிர்பார்த்து பணம் கேட்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல, பொண்ணும் என்னிடத்தில் இல்ல, இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்றார். அப்ப என்ன பண்றாரு, அந்த வல்லமையினால் முடவன் நடந்தான். அதனால பொன்னும் வெள்ளியும் இல்லாத எந்த காரியத்தும் இயேசுவின் வல்லமை நடத்தும். பணத்தை விசுவாசியாத போது அது உனக்கு ஜீவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவரே நம்முடைய நித்திய ஜீவன். அவர் சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும், எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கு 5:25 to 29 வாசிச்சீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறிச்சு நம்ம பாக்குறோம். அவங்க எவ்வளவு ஒரு விசுவாசமா என்ன பண்றாங்க, அவ்வளவு ஒரு 12 வருஷமா என்ன பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவோ ஆஸ்தி என்ன பண்றாங்க, விற்று போட்டுறாங்க. அப்ப கூட என்னதாவது அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா அவங்க விசுவாசிச்சு அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. அப்பொழுது தேவனுடைய வல்லமை தொட்டு அவங்க அந்த பெரும்பாடுள்ள ஒரு கஷ்டத்துல இருந்து அவங்க விடுதலை கொடுக்கறாங்க. அதே மாதிரி 100க்கு அதிபதி மத்தேயு 8:5 to 10 பாத்தீங்கன்னா அவனும் அவ்வளவு ஒரு 100க்கே அதிபதியா இருக்கிறான். அவர் என்ன ஆகுறாரு, இயேசுடைய வார்த்தை கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கிறாங்க. பணத்தினால ஒன்றுமே ஆகாது, பணம் முக்கியம்தான். ஆனா தேவ ஆவியினால எல்லாமே நடக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். பணம் முக்கியம்தான் சொல்லிட்டாங்க. பணம் முக்கியம்தான். ஆரம்பமும் முடிவும் சிஸ்டர் நம்ம குரூப்ல சேர்ந்த மாதிரி தான் பேசினாங்கல்ல. ஆரம்பம் என்ன சொன்னாங்க, வெள்ளித்தட்டில் வெள்ளித்தட்டு, என்னது வெள்ளித்தட்டு வந்துச்சா இல்லையா?
வெள்ளி தட்டு வந்துச்சு, கடைசியில பணம் முக்கியம்தான், அதுவும் வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, அங்கே உட்காந்துங்க. ஸோ சிஸ்டர் நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பணம் செய்ய முடியாததை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர், அவருடைய வல்லமை நிறைய செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய உதாரணங்கள் எடுத்து சொன்னாங்க. பிரதர் சுதாகர் அவர் வந்து பேச போறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12:15 ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப ஜீவன் இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரார் அந்த இடத்துலன்னா, கடவுள் வந்து அவன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல வந்து இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்கிட்டே வந்துருந்தார். எல்லாருக்கும் வியாதியஸ்தில் சுகமாக்குனாரு, மரித்தோர் எழுப்பினாரு, குருடனுக்கு பார்வையளிச்சார், எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அங்க வந்து ஒரு மனுஷன் கேட்குறான், எனக்கு வந்து சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்குறான். அப்ப எல்லாம் செஞ்ச ஆண்டவர் இதால இந்த காரியத்தை செய்ய முடியல, அதுக்கு ஒரு டெபிரேஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஏன்னா உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்து ஆனா பணம் வந்து மனுஷன் தேவனை விட்டு விலகின பிறகு பணம் தான். ஏன்னா பைபிள் சொல்றது விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது. ஆனா அந்த விசுவாசம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் தன் வேர்வையால தான் ஆகாரம் புசிப்பா என்று ஆண்டவர் வந்து ஆதியாமத்தில் ஒரு சாபத்தை அறிவிச்சிருந்தார். அதுபோல தான் நீ மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான், எல்லாம் நாளுக்கு நாள் அவங்களாம் பெருகிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் ஆனா என்ன கடவுள் என்ன சொன்னாரு, ஜீவன் இல்லைன்னு என்ன சொல்ல வந்தார் என்று சொன்னால், தேவன் அவனை எப்படி உண்டாக்கி இருக்காரு என்றால், அவன் ஒரு ஆவியாக, ஆத்துமாவ, சரீரம், 3 காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. ஏனென்றால் அந்த ஆவி என்ன பண்ணுன்னா தேவனோடு உறவு கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த ஆவி தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பகுதி மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்காரு ஆவியில. அந்த ஆவி தான் அவனை வந்து எது கரெக்ட், எது தப்பு, எதுன்னு கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை வச்சிருக்கிறார். அப்புறம் இந்த உள்ளுணர்வுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஸ்பிரிட்ல இருக்கு. அந்த ஸ்பிரிட் வந்து தான் நம்ம என்ன செய்யணும், எப்படி போகணும், அடுத்த காரியம் என்ன பண்ணணும், எப்படி குடும்பத்தை ரன் பண்ணணும், இதெல்லாம் ஸ்பிரிட்ல கடவுள் சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டியில கடவுள் வந்து மனுஷனை படைச்சிருக்கிறார். ஆனா மனுஷன் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டபடியினாலே தேவனோடு தான் ஐக்கியமா வாழணும் முடியும். ஏன்னா கடவுள் வந்து ஆதியாகமத்தில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை பார்த்து பேசுறாரு. என்ன சொல்றாரு, மண்ணு தான் வந்து மரத்துக்கு ஒரு ஆதாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தண்ணியை பார்த்து பேசுவார். என்னது அந்த தண்ணி இல்லைன்னா மீன் வாழ முடியாதுன்ட்டு பேசுவார். ஆனால் மனுஷனை படைக்கும்போது என்ன பட்டு பேசினாரு, தேவன் தான் அவனுக்கு ஆதாரம். அதனால தான் தேவன் எப்படி ஆவியா இருக்கிறோம், மனுஷனும் ஆவியா இருக்கிறான். அப்போ அந்த ஆவி மனிதன், இப்போ தேவன் வந்து நம்ம ஒரு ஸ்பிரிட்டாக தான் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஸ்பிரிட்டை தான் இந்த உலகத்தில் வந்து பல இது தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறாரு, எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. இந்த காற்றலை மூலம் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கு. அப்படிதான் அந்த ஒரு மனுஷன் நம்ம வந்து ஒரு ஆவியா இருக்கிறோம். அப்ப கடவுள் வந்து ஏன் ஜீவன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ஜீவன் வந்து அவர் ஊதின ஜீவன், மனுஷன் அவர் உண்டாக்கின மனுஷன். அதனால அவருக்கு வந்து அந்த ஜீவன் ஊதினாதான் அவன் வந்து தான் யாருங்கிறத வந்து தன்னை உணர முடியும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அப்ப அந்த அவர் எப்படி உண்டாக்கி வச்சிருக்காரு மனுஷனா, ஆவியிலே வாழும்படி. ஏன்னால்தான் கடவுள் வந்து மனுஷனையும் எப்படி நகமும் சகையும் எப்படி ஒன்றா இருக்கிறதோ அதே போல தான் தேவனும் நாமும் ஒன்றா இருக்கும்பொழுது இந்த பணப்பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம் ஆரம்பத்தில் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. டெய்லி சண்டை தான் நடக்கும், அடிதடி தான், ரேகலை தான் நடக்கும். பட் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய உதவி நல்ல உதவிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஒரு அன்பை ஊற்றிட்டார். அதனால குடும்பத்தை நேசிக்க முடியும், மற்றவங்களை நேசிக்க முடியும்னு ஒரு அன்பை ஊற்றுனதுனால என்ன பண்ணுறேன், சரி குடும்பத்தை பிரிக்க முடியாதுங்கிறத எப்படி வாழ்ந்துடலாம், கடவுளுடைய அன்பை வச்சு எப்படியா அந்த உலகத்தில் வாழ்ந்துடலாங்கிறத நான் நினச்சேன். இல்லைன்னா ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வார்த்தைகள்லாம் தகாதமாக போகும், அடிதடி ஆகிடும், தகராறு ஆகிடும். அதான் என்னதுக்கு எது பதில் சொல்கிறது தெரியாமல் அப்படி ஆகிடும். இதெல்லாம் ஏன்னா ஒரு கடவுள் எப்படி உண்டாக்கிறான்னா, அதான் நகமும் சகையும் போல தான் தேவனும் மனுஷன் நம்ம அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம மாற்றி நடந்து போனோம், நம்முடைய மைண்ட் வந்து எப்போதுமே பூமியில் நம்ம கால் வச்சாலும் சிந்தனை எங்கே இருக்கணும், வசனத்தின் மேலேயே இருக்கணும். கொஞ்சம் மாற்றி நீங்கள் வீட்டில் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் வீட்டில் வந்தோன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை நம்ம பேசுகிறதே வேற விதமாக மாறிடும். அப்போ என்ன ஆகுது, அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா, அவர் தேவனோடு இருந்தார், ஸ்பிரிட்லேயே எல்லாத்தையுமே டீல் பண்ணார். வந்து பேதுருட்ட சொல்கிறாரு, நீ போய் ஆழத்தில் போய் அங்கே போய் துண்டி போட்டு மீன் பிடிச்சிடுவாங்கிறார். அப்போ வந்து அப்போ மீனை பிடிச்சிட்டு வந்து தான் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கடவுளோடு இருக்கும்போது
இந்த காரியத்துக்கு இங்கேருந்து செய்ய, இங்கேருந்து இங்கே செய்யணும். அவர் வந்து நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறபடினால இந்த நம்ம பணத்தை பிரச்சனையை கடவுளோடு உள்ள உறவை கொண்டு அந்த அவர் நமக்குள்ள ஜீவனை கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு இதெல்லாம் ஜெயித்து வாழ்க்கைக்கு மேலே வர முடியும்னு நான் நம்புகிறேன். அது என் வாழ்க்கையில் அது என்னை நடத்துது. பண தேவைகள்லாம் வர தசமபாக விஷயம் கொடுக்குற விஷயத்துலலாம் நான் ரொம்ப சில சில தப்பான இதாக இருந்தாலும் பல கடன்களில் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், தன் வழியை மாற்றி கடவுளுடைய வழிக்கு திரும்பணும். இதுமாரி எனக்கு கொடுக்க வேண்டியதை செய்ய அப்படின்னு காட்ஸ் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணப்பிரச்சனையை சால்வ் பண்ணும்படியே தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு எதிர்காலம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுத்தது. உங்களையும் அந்த மாதிரி தேவன் வாழ வைப்பார். ஸோ பிரதர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. கடவுளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கடன்கள் மாறும், பணம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் ஷேர் பண்ணார். ஸோ இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வந்து தீமை கிடையாது, நீங்கள் அதை தீமையாக பார்க்குறீங்க. ஏசுநாதர் வரி கட்டணும்னு சொன்னார். வரி கட்டினாரா இல்லையா? ஸ்பிரிட்டை வச்சா வரி கட்டினாரு? எதை வச்சு வரி கட்டினாரு? ராயனுக்கு கையில எதை கொடுத்தாரு? கையில ஸ்பிரிட்ட கொடுத்து நடக்கிறது இல்ல. இப்ப வந்து அங்க வரி கட்டணும், வந்து வரி கட்டுங்கன்றாங்க. அங்க வரி கட்டுறதுக்கு ரோம அரசாங்கம் வந்து நிக்குது இல்ல, அங்க வந்து ஸ்பிரிட்ல ஒரு மாயாஜாலம் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அட போங்கப்பா வரி கட்டின மாதிரி ஆச்சு அப்படி ஒரு பண்ணிருக்கலாம்ல. ஆமா, இன்னும் நான் ஜெனரல் டெபிட்டுக்கு வரல. ஜெனரல் டெபிட்ல அப்ப பேசலாம். இப்போதைக்கு அந்த 2 பேர் தான் பேசணும். அப்புறம் ஜெனரல் டெபிட்ல நீங்க யார் வேணா பேசலாம், அவங்க யார் வேணா பேசலாம். சரியா? இப்ப என்னுடைய கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அந்த அந்த கேள்வினா கேள்வி கேட்கல, சும்மா அப்படி சொல்றேன். சரிங்களா? சோ வரி கட்டணும் அப்படின்னும் போது இயேசுநாதர் என்ன பண்ணாரு? மீன் வாயில இருந்து வெள்ளி காசு எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் போய் கட்டுன்னு சொன்னார்ல. வெள்ளி பணம் தானே கொடுத்தாரா இல்லையா? வெள்ளி பணம் கொடுத்தாரா இல்லையா? அதான் கேள்வி. அப்ப எங்க பணம் கொடுக்கணுமோ அங்க பணம் கொடுக்கணும், எங்க ஸ்பிரிட்ல ஆப்ரேட் பண்ணுமோ அங்க ஸ்பிரிட்ல ஆப்ரேட் பண்ணும். ஸ்பிரிட்ல ஆப்ரேட் பண்ண வேண்டிய இடத்துல பணம் கொடுத்தா வேலைக்காவாது, பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணா வேலைக்காவாது. அதனால்தான் சுதாகர் பிரதர் சொன்னாரு, தேவனோடு உள்ள உறவு நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த லீடிங்கையும் கொடுக்கும், ஃபினான்ஸ் மணியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். புரிஞ்சுதா? நான் பேலன்ஸ்டா தானே பேசுறேன், இந்த பக்கம் பேசல. சோ பணம் நமக்கு என்ன கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. ஆனா சமாதானத்தை கெடுக்கும் பணம் இல்லைனா. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? ஆவி என்ன கொடுக்குது? சமாதானம் கொடுக்குது. ஆனா அந்த பணம் இல்லைன்னா இந்த சமாதானத்தை கெடுக்குது. அப்ப எது பெருசா தெரியுது? நீங்க பேசுனதெல்லாம் ஓகே தானே, அதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு. இப்ப இந்த காலத்துக்கு பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா, புரியுதுங்களா, வாட் டு யூ ஃபீல் அபவுட் பணம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஓப்பன் டாக். புரியுதுங்களா நான் சொல்றது? பிள்ளைங்க வந்து இன்னும் அந்த ஸ்டேஜில் வரல. பிள்ளைங்க சொல்றேன், அப்பா அம்மா இருக்கிறதுனால. இப்போ ஒரு சிலர் ஏர்ன் பண்றவங்க, டிபெண்டன்ட்ல இருக்கிறவங்க, யாரோ ஒருத்தவங்க டிபெண்டன்ட்ல இல்லாம இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த மணியினுடைய வேல்யூ என்னன்றது தெரியும். புரியுதுங்களா? ஆனா மறுபடியும் சொல்றோம், பணம் தப்பு கிடையாது, பண ஆசைதான் தப்பு. பணம் வேணான்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அது இல்லாம வாழ முடியும்னா வாழ்ந்து காமிங்கள. என்ன பண்ணலாம்?
வாழ்ந்து காமிக்கலாம்ல, முடியலையே நம்மளால. இயேசுநாதர் வந்து அவ்வளவு அற்புதம் பண்ணாரு, யோவான் பீட்டர் வந்து அவ்வளவு அற்புதம் பண்ணாரு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அந்த அற்புதங்கள் நடக்கிறதா? கேள்விதானே. உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு எங்க ஓடுறோம்? ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு குரோசின் மருந்தை வாங்கி ஊத்துருமா இல்லையா? அந்த இடத்துல என்ன வேலை செய்யல? ஸ்பிரிட்டு. ஆனா நிறைய பைபிள்ல இருக்கு இன்சிடென்ட். பீட்டர் ஹீல் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய ஹார்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான். ஆனா இன்னொரு ஒரு சைடு இருக்குது. என்ன சைடு இருக்குதுன்னா, ஸ்பிரிட் சைடுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்பிரிட் சைட நம்ம ஆளுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இன்னும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பணம் நம்ம காலுக்கு கீழே. நான் சொன்னது போல எனக்கு கார் வேணும்னு ஆசையே படல, கார் வாங்கணும்னு சொல்லி தேடினேன், போனோம். ஆனா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே 10 லட்ச ரூபா எலக்ட்ரிக் காரு வந்துருச்சு. இப்ப நான் போட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா, இந்த ஒரு டிஷர்ட் சொல்றேன். இந்த ஒரு டிஷர்ட் போன பர்த்டேக்கு டிஷர்ட் எடுக்கும்போது இன்னும் 2 டிஷர்ட் எடுக்கலையேடா, எடுத்துருந்தா நல்லா இருக்குமே. அப்படி சமையல் கட்டில நின்று ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். டக்குன்னு அதே அன்னைக்கு ஈவினிங் மத்தியானமும் ஒரு கால் வருது, காட் உங்களுக்கு டிஷர்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது? நான் உள்ள நின்று இங்க யோசிக்கிறேன். டக்குன்னு காட் இன்னொரு ஆள் ஆக்சுவலி டிஷர்ட் எடுக்கிறதுக்கு கடைக்கே போயாச்சு. ஆனாலும் எனக்கு டிஷர்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை கடை கூட்டுக்கு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாதான் எனக்கு. அதனால அந்த பர்சன் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போய் அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி 2 டிஷர்ட் நான் போன தடவை எடுத்த கடையிலேயே ஒரு 2 டிஷர்ட் அப்படின்னா அதை விடவும் பிராண்டடா, அதை விடவும் சூப்பரா நல்ல அருமையான டிஷர்ட்ஸை காடு கொடுத்தார். தட் மீன்ஸ் நாம காடுக்காக நிற்கும் போது, காடினுடைய சத்தத்தை கேட்டு செயல்படும் பொழுது மணி வில் ஃபாலோ அஸ். தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, மணி இருந்தாதான் வாழ முடியும், மணி இருந்தாதான் ஓட முடியும், மணி இல்லைன்னா பேசுறதெல்லாம் ஓகே தான், ரசங்க கேட்கறதெல்லாம் ஓகே தான், ஆனா பிராக்டிக்கலி அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஸ்பிரிட்டுக்கு இன்னொரு சைடு இருக்கு. அது நம்ம ஆளுங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே அந்த இது வந்து உங்களுக்கும் என்ன ஆயிடும், வந்துடும். ஸோ ஆக்சுவலி நல்லா பேசினாப்புல. இப்போ அதை தொடர்ந்து பணம் சார்பாக பிரதர் ஜஸ்டின் அவர் பேச போறாரு. வெல்கம் பிரதர். இவங்களெல்லாம் என்ன பண்றேன்னே தெரியல. பாருங்க, 3-4 பிள்ளை, சின்ன பிள்ளைகளோட ஏமாத்தி அந்த பக்கத்துல கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. வேற வழியில் அம்மா சொன்னா அப்படி உட்காரன்னு சொல்லிட்டு பாவம் அந்த பிள்ளைகளை ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப கையில மட்டும் பணம் இருந்துச்சுன்னா ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம், வெளியே சுத்திட்டு வந்திருக்கலாம். அதுதான் அனிதா சிஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, நாங்க ஓடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு. இப்பவும் ஓடிக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா கையில பணம் இல்லை. பணம் இருந்திருந்தா இப்ப வரும்போது எப்படி வந்தீங்க? பணம் இல்லாமல வந்தீங்க. பணம் கொடுத்தானே வந்தீங்க. இப்ப பணம் இல்லைன்னா எப்படி வந்திருப்பீங்க? பணம் தந்திருப்பீங்க. அனனியா சப்பரியால பத்தி பேசினாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அங்க பணமா பிரச்சனை இல்லைங்க. அவன் போய் பேசுனா பணம் பிரச்சனை இல்ல. எல்லாரும் இருந்த பணத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து ஒன்னா இருந்து என்ன பண்ணாங்க? பகிர்ந்து எழுந்து சாப்பிட்டாங்க பணத்தை. யார்கிட்டயே ஒரு ஆள்கிட்ட பணம் இருந்தனால தானே பணம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் எப்படி பகிர்ந்து எழுந்து சாப்பிட்டாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க வேறு விதமான ஆவிக்கு போயிட்டு அங்க போய் பேசுனதுனாலதான் அங்க என்ன நடந்துச்சு? டெத்து நடந்துச்சு. எப்படி கதையை திருப்புறாங்க பாருங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இவங்கிட்ட எல்லாம். அடுத்தது ஒருதான் வரி வசூல் பண்ணானா. வரி வசூல் பண்ணலன்னா அரசாங்கம் நடத்த முடியுமா? முடியாது. அப்போ வரி வசூல் பண்ணாம அங்க என்ன நடக்குது? வேற ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யுது.
என்னாச்சு? தவறான வரி வசூல், ஏமாத்தி வரி வசூல், இதெல்லாம் மறைச்சிருவாங்க இவங்க. புரியுதா? அதனாலதான் சொல்றது, இப்படி அதிக பக்தி நாங்க ஆவியில இணைஞ்சிருக்கணும்னு ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றது. சரியா? கொஞ்சம் பாத்துக்கோங்க, இந்த முகத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கவனமா இருங்க. அங்க என்ன நடக்குது? அவன் தவறான ஒரு வரி வசூலிக்கிறான், பொய்யா வசூலிக்கிறான். புரியுதா? அங்க தவறான ஒரு காரியத்தை செய்துட்டு என்ன பண்ணி போட்டாங்க? பணத்து மேல பழிய தூக்கி போட்டாங்க. அதானே உண்மைவேதா? அதுதான் பாருங்க. அடுத்தது அப்பம் 2 மீனை பற்றி பேசினாங்க. அங்க நடந்துச்சு, 2 அப்பம் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்க கொடுக்கப்பட்டது இல்லையா? அங்கன்னா அங்க அடிப்படையா ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அது இருந்தனாலதான் அங்க என்ன நடந்துச்சு? இல்லாதது அங்க ஒண்ணு கொண்டு வரல. அங்க 2 அப்பம் மீன் இருந்துச்சு, அதை என்ன பண்ணாங்க? எடுத்து பண்ணாங்க. அங்க என்ன இருந்துச்சு? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஓகேவா? ஆனா அதை மறைச்சிட்டீங்களே. அடுத்தது அதுங்க அங்கதான் சொல்ல வரேன். ஆமா, அந்த பாயிண்ட் மறந்துடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். அப்போ பாருங்க, முதல்ல என்ன உண்டாக்குனாரு? வெளிச்சம் உண்டாக்குனார், அப்படி வரிசையா வந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணாரு? மனுஷனை உண்டாக்குனார். அதுக்கு முன்ன என்ன பண்ணாரு? எல்லா தேவைகளையும் உருவாக்குனார். அப்போ பணம் இல்ல, அந்த காலத்துல பணம் இல்ல, பண்ட மாற்று முறை இருந்துச்சு இல்லையா? அப்ப என்ன பண்ணாரு? மனுஷனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாரா இல்லையா? முதல்ல கொடுத்துட்டாரு. நீங்க உருவாதுக்கு முன்னாடியே அது நாங்க அங்க உருவாச்சு, நீங்க நல்லா சாப்பிட்டு எடுத்து இருக்கணும்னு சொல்லிட்டு. பேதுரு ஓடி வரான், என்ன பண்ணான்? மீன் பிடிக்க ட்ரை பண்றான். எல்லாம் நமக்கு புதுசா ஒண்ணு, நீங்க எல்லாம் சொன்ன தவறான பாயிண்ட்ல தான் உண்மையை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான், உண்மையை பேசுறேன். மீன் பிடிக்க போறான். அங்க பேதுரு எதுக்கு மீன் பிடிக்க போயிருந்தான்? பணம் வேணும் இல்லையா? அவன் தொழில் அது. அந்த பணம் இல்லைன்னா வாழ முடியாது. அதனால என்ன பண்ணா? மீன் அடிக்க போனான், கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாரு? இவர் சொன்னாரு மீன் பிடின்னு சொல்லிட்டு, இவர் வாயால சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க, வாயால சொன்னார், இந்த பக்கம் போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுச்சு? அங்க இருந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? நல்லா சாப்பிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் வரி வசூல். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது, இங்க நம்ம என்ன பேசி கொண்டிருக்கோம்னா, இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு. கடவுள் பர்வத்தில் இருக்கும்போது அவருக்கு அந்த பணம் தேவை. இந்த பூமியில வாழும்போது அவர் என்ன பண்ணாங்க? ராயனுக்குள்ள ராயனை கொடு அப்படிதான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, கூட ஒருவனை கூட்டி தெரிஞ்சாரு. யார? யூதாசு. அவன் என்ன பண்ணான்? பணப்பையை கொண்டு வந்தவனா இருக்கான். இயேசுக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கு பணமும் தேவை இருந்துச்சு. பவுலு பாருங்க, நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் பண்ணல, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பணத்தை. பவுல் எப்படிப்பட்ட ஆவிக்குரியவர் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நான் வேலை செய்துதான் பணத்தை சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன், உங்ககிட்ட யார்ட்ட நான் வந்து கையேந்தல. அப்படிதான் அங்க பேதுருன்னு சொல்றாரு. சரியா? சந்தோஷம் சமாதானம் கெட்டு போயிடுமா. இப்படி பணத்தை வச்சுட்டு பொய்யும் புரட்டுமா வாழ்ந்துட்டு இருந்ததுனாலதான் பணத்தை பேரை கெட்டு போனதை தவிர பணம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்க எல்லாரும் என்ன இந்த குரூப்ல இருக்கிறவங்க நம்பர் தெரியலன்னா நோட் பண்ணிக்காங்க. எல்லாரும் பணம் வேண்டாம்னு எனக்கு அனுப்பிடுங்க. சரியா? நம்ம பாஸ்டர்மா இருக்காங்க. ஆமா, அவங்களும் வந்து நான் ஆவியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காரலாம்ல. அவங்க ஏன் வேலைக்கு போனோம்? அடுத்தது பணம் தேவையா? பணம் தேவையா இல்லையா? நமக்கு சாப்பிடுறதுக்கு பணம் தேவை. ஓகேவா? இப்போ ஜான் பேசிட்டு இருந்தாரு, எப்படி எனக்கு கார், நான் ஆவியில இருந்தேன், எனக்கு கார் வந்துச்சுன்னு. அந்த காரை ஒரு பர்சன் உருவாக்குறதுக்கு பணம் தேவை இருந்துச்சா இல்லையா? எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்? பிரதர், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க தெரியும், எத்தனை பக்கத்துல இருந்து எத்தனை பேருக்கு, எத்தனை டீலர்ஸுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து அந்த கார் எப்படி உருவாக்கி வருதுன்னு சொல்லிட்டு. அங்க எப்படி ஆவியில உருவாக்குனாங்களா அந்த பணத்தை? இல்ல. நீங்க வந்த கார்ல எப்படி இருந்தீங்க? பணம் கொடுத்தானே வாங்குறீங்க காரு. அப்ப ஏன் ஆவியில பேச வந்தீங்கல்ல? நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா நீங்க ஆவியில போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. இப்ப நீங்க எல்லாம் நம்ம சகோதரியான, நீங்க நம்ம சகோதரியான நாங்க நேரடியா பேசுறோம். ஏன் ஃபீஸ் வாங்குறீங்க? நாங்க ஆவியில பாத்துக்கிறோம், ஆவியானவர் எங்களை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நீங்க டாக்டர் மாறிடுவான்னு நினைக்கிறேன். அவங்க வேற லெவல்ல வந்துட்டாங்க. பேசினாலும் இல்ல, அவங்க
அவங்க பாவம் இனி பணம் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது தெரியுமா? இப்படி போயிட்டாங்க, கட்சி மாறி போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா என் பணம் வாங்க முடியும், எப்படி வாங்க முடியும்? இலவசமாய் பெற்றுக்கொண்டும் இலவசமாய் கொடுக்கணும், அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்ப பேசினாலே குணமாயிடுறாங்க. ஓகேவா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எதுக்கு பணம் வாங்குறாங்க இல்லையா? இப்ப எல்லாருக்கும் எல்லாம் தேவை. ஓகேவா? அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது இல்லையா? கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? நம்முடையது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்டவர்கள், நாங்கள் பழைய செருப்பு போட்டு நடந்தாதான், நாங்க ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நடந்தாதான், நாங்க ஏழ்மையா காட்டிக்கிட்டாதான் சொல்லிட்டு உண்மையிலே கிறிஸ்தவத்தை வளர விடாம ஒரு டீம் பண்ணிடுச்சு. நீங்களும் அப்படியே இருக்கிற மனமா இருக்கிறீர்களோ அப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லையா? அதனால ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே பேசி 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 கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சரியா? நீங்க கொஞ்சம் குழம்பி போயிருக்கீங்க, எங்களுக்கு புரியுது. பட் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் பாயிண்டே எடுக்கல, நீங்க பேசுன வச்சு கொடுக்குறேன். இந்த அறியாமை புத்தி, அதுதான் அந்த சொன்னாங்க, எங்களுக்கு பணத்தை பத்தி அறிவும் இல்லை ஞானமும் இல்லை, எங்களை ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் தெளிவாங்க அப்படின்னு சொல்றேன். இவங்க என்ன பண்ணாங்க? காகத்தை பற்றி பேசினாங்க, சம்பந்தமே இல்லை. அது காகம், பூமியில வாழ்றதுக்கு காகமும் தேவை, அதனாலதான் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸை ரெடி பண்ணி பேசியிருக்காங்க. உண்மையிலே ஜஸ்டின் செமையா பேசினாருன்னு தான் சொல்லணும். அதான் ஜஸ்டின் இல்லாம டேட்டா செமையா பேசினார்ல, அவருக்கு ஒரு கைத்தட்டு. அப்புறம் ஆஷ்லின், ஆமா 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 பாயிண்ட். சரி, ஓகே, நைஸ். அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, அவரே பேசிட்டாரு. இப்போ ஸ்பிரிட்டை பத்தி பேசுறதுக்கு சசிரேகா மேடம் அவங்க வராங்க. இல்ல, பணத்தை பத்தி பேசுறாரு. அவர் கையில ஒண்ணும் இல்ல, ஆனா என் கையில பாருங்க, நல்லா டைமண்ட் மோதிரம், நல்ல கோல்டு செயின், நாங்கெல்லாம் நல்லா ரிச்சா தான் வந்திருக்கிறோம். சரி, அவர் பேசின பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அவரு அனன்யா ஏதோ பொய் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொய் ஏன் வந்துச்சு அப்படின்னாலே பண ஆசைனாலதான் வந்தது. தனக்கு கொஞ்சம் வச்சுக்கணும், தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்ன்ற அந்த பண ஆசையினாலதானே அவர் பொய் பேசினாரு. தனக்குன்னு கொஞ்சம் வேணும் சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாந்து மொத்தமா கொட்டினாலும் அவர் ஒருத்தருக்கு என்ன வந்துருச்சுன்னா பண ஆசை வந்துருச்சு. அதுக்கு மேல ஒரு ஆசை வந்தனாலதான் அந்த பொய் வருது அடுத்து. சோ அப்போ பணம் என்னைக்குமே ஆபத்து தான். என்ன சிஸ்டர்? அதுக்கு மேல அவர் சொன்னாரு, அவர் பொய் பேசினாலதான் அவர் இறந்தாருன்னு சொன்னார். அவர் பொய் பேசினால இறக்கல, பொய் பேச தூண்டினது யாரு? பணம். அந்த பணத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியல ஃபுல்லா. அந்த பணத்தை விட ஆண்டவரோட பணம் பெருசுன்னு தெரிஞ்சனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர்கிட்டயே போய் சொல்றாரு. ஆண்டவரோட பணம் பெருசுன்னு அவருக்கு ஃபீல் ஆனனாலதான், ஸ்பிரிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்காதனாலதான் அவர்கிட்டயே போய் என்ன பேசுறாரு, காட்கிட்டே என்ன சொல்றாரு, இவரு எனக்கு பணம் நாங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல தூண்டினது யாரு? பண ஆசை. ஆதாம் தப்பு பண்ணது என்ன? ஒரு ஆசை தான் இல்லையா? அதை சாப்பிட்டாங்க, அந்த ஆசையில தான் அவங்க தப்பு பண்ணாங்க. ஸோ எந்த ஆசையுமே தவறு தான். அப்ப எது பண ஆசையா இருந்தாலும் சரி, எந்த ஆசையா இருந்தாலும் சரி. அப்போ அங்க அவர் பொய் சொன்னதுக்குனால அவர் சாகல, பொய் சொன்ன தூண்டினது அந்த பண ஆசை. எல்லாத்தையும் கொடுக்க அவருக்கு மனசு வரல. சரியா? அடுத்தது பணம் செலவு பண்ணி வந்தீங்கன்னு சொல்றாரு. இவ்வளவும் நாங்க சொத்தை கூட இழந்து நாங்க எல்லாம் இங்க வர்றோம்னா எது காரணம்? எதுக்காக வர்றோம்? ஜான் பிரதர் இங்க வந்தா எல்லாருக்கும் தலைக்கு ஒரு 1000 ரூபாய் தராரா? இல்ல அவர் அப்படியே சூப்பரா அப்படியே பயங்கரமான பிரியாணி அதுக்காக வரீங்களா? இல்ல நீ கொடுக்குற ஐஸ்கிரீம்காக வராங்களா? கிடையாது இல்லையா? எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, பக்கத்துல கடனை உடனே வாங்கியாவது இங்க வர்றோம்னா ரீசன் என்ன? ஸ்பிரிட்டுக்காக தானே வரோம். இங்க வந்தா அந்நிய பாஷையில பேசலாம், டங்ஸ்ல பேசலாம், ஸ்பிரிட்ல நிக்கலான்ட்டு தானே வர்றோம் சிஸ்டர். ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் தான் இங்க ஜஸ்டின் பிரதர்
இல்ல அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், அதனால வேகமா எழுதிக்கிட்டேன். சோ பணம் செலவு பண்ணி வரீங்கன்னா நாங்க சொத்தை கூட வித்துட்டு வருவோம். ஆனா எதுக்கு வர்றோம்னு பாருங்க. இங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க வரல. இங்க வந்தது மெயினா ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்றதுக்கு. பிரச்சனை என்ன? இங்க வர்றதுல பிரச்சனை. பணம் செலவு பண்ணி வந்தீங்களேன்றீங்களே, அந்த பணத்தை எதுக்கு நாங்க ஞானமா செலவு பண்றோம்னு பாருங்க. சரிங்களா? பந்தா பண்றதுக்கு இல்ல. நம்ம போயிட்டு அந்த பணத்தை காட்டி நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பந்தா பண்றதுக்கு இல்ல. அடுத்தது ஆதியில பணம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். ஜெனிசிஸ்ல பணம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அப்ப பணமே இல்ல, அப்ப காட் பணத்தையே உருவாக்கலன்னு அவரே சொல்லிட்டார். அதனால நம்ம பணம் முக்கியமா இருந்தா காட் படைக்கும் போதே இந்தாப்பா பணம்னு ஒரு கட்டு எடுத்து கொடுத்துருப்பாரு படைக்கும் போதே, இல்லையா? மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால அவர் பணத்தை படைக்கல. அவர் தான் சொன்னார் பாயிண்ட். எனக்கு நல்ல பாயிண்டா இருந்துச்சு. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால பணம் படைக்கலன்னு சொன்னார்ல பிரதர். ஒரு கட்டு பணத்தை எடுத்து வச்சிருக்கலாம்ல, அவர் படைக்கல. சரிங்களா? இப்ப நான் வர்றேன், இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆமா, பதில் மட்டும்தான் வந்திருக்கு ஸ்பிரிட்ல இருந்து. சரி, ஜீசஸ் வந்து எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பேசினாரோ அதே அளவுக்கு மணியை குறிச்சும் பேசியிருக்காரு. பயங்கரமா மணியை குறிச்சு அவர் பேசுறாரு. எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே அளவுக்கு அவர் பேசினதெல்லாம் கவனிச்சீங்கன்னா பணத்தை பத்தி பேசியிருப்பாரு. நிறைய பணத்தை பத்தி தான் பேசியிருப்பாரு. இது நான் வாட் ஜீசஸ் டோல்ட் அபவுட் மணின்னு போட்டேன். போட்டா ஜீசஸ் மணியை பத்தி அப்படி பேசியிருக்காரு. எனக்கு பயங்கர பிரயோஜனமா இருந்துச்சு. சரி, 1-2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஜீசஸ் வந்து இந்த மணியை வச்சுதான் நம்மளை டெஸ்டே பண்றாரு. ஸ்பிரிட்டை கொடுக்கலாமா வேணாம், அந்த டெஸ்டே எதை வச்சு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மணி வச்சுதான் டெஸ்டே நடக்குது. அப்ப அந்த டெஸ்ட்ல நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிராதீங்க. சரிங்களா? மணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆனீங்கன்னா கொடுக்க மாட்டார் ஸ்பிரிட்டை. அதனால மணி வந்து ஒரு டெஸ்ட் பேப்பர். நீங்க வந்து அதுல ஜாக்கிரதையா ஃபில் பண்ணீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. அப்படி பாக்குற மாதிரி தெரியலையே. மணி இல்லைன்னா இருக்க முடியுமா, மணி இல்லைன்னா இருக்க முடியுமா? என்னது? நீங்க போணுமா அந்த பக்கம்? இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அநீதியான, நான் நடுவர் பக்கம் தான் நிக்கிறேன். நடுவர் தானே, நடுவர் பக்கம் நிக்கிறேன். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இது வந்து ஜீசஸ் சொல்றார். அப்போ இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மணியோ இல்ல காசோ, இது உங்க சொத்தோ எதா இருக்கட்டும், உங்களை நம்பி ஒரு ஜாப் இருக்கு, எது கொடுத்திருந்தாலும் அந்த உலக பொருள்ல நீ வந்து நேர்மையா இல்ல, ப்ராப்பரா இல்ல, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா உன்னை நம்பி நான் எப்படி மெய்யான பொருளை கொடுப்பேன்? இப்போ அவர் பொய் சொன்னார்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த உலக பொருள்ல அவன் வந்து உண்மையா இல்ல, அதனாலதான் அவன் இறக்குறான். என்ன பண்ணிட்டான்? பொய் சொல்றான். அதுல அவன் உண்மையா இல்ல. சோ இந்த உலக பொருள்ல யார் உண்மையா இல்லையோ அவனுக்கு மெய்ப்பொருளை பத்தி அவர் ரிவீல் பண்ண போறது கிடையாது. அதுக்கான அந்த பெனிஃபிட் அவர் கொடுக்க போறதே கிடையாது. சோ அதனால இந்த மணி எதுக்கு நமக்கு முக்கியம்னு ஜீசஸ் சொல்றாருன்னா அதை வச்சுதான் உங்களுக்கு டெஸ்டே. இப்போ யூதாஸ் காரியோத்து இருக்கிறார் இல்லையா? ஒரு வாட்டி காட் என்கிட்ட கேட்டாரு, ஏன் அவனோட இருதயம் வந்து இங்க உங்க இதுல வந்து ஒருத்தனோட இருதயம் மட்டும் சரியில்லைன்னு சொல்லுவார். அப்போ ஏன் அவனோட இருதயம் மட்டும் கெட்டு போச்சுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, யூதாஸ் காரியத்தை வந்து பணத்துக்கு ஊழியம் செஞ்சான், உண்மையா இல்ல. அவன் வந்து ஜீசஸை ஃபாலோ பண்றானே தவிர, ஆனா அவனுடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் எங்க இருந்ததுன்னா பணத்துக்கு ஊழியம் செய்யறதுலதான் இருந்தது. ஜீசஸ்க்கு உண்மையா ஊழியம் செய்யறதுல இல்ல. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்றது என்னவோ ஜீசஸ, ஆனா அவன் ஹார்ட் ஃபுல்லா பணத்து மேலதான் இருந்தது. அப்போ அவங்க வந்து பயங்கரமா பணம் செலவு பண்ணி ஒரு நல்ல விலை உயர்ந்த தைலத்தை வாங்கிட்டு வந்து ஜீசஸ் தலையில ஊத்துனா, இவர் என்ன கேட்கிறாரு?
இதை வித்து 300 காசாக்கி என்கிட்ட கொடுத்துருந்தா நான் யாராவது ஏழை கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜீசஸை விட அவருக்கு அங்க பணத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அதனாலதான் அவர் சொல்றாரு அவன் இருதயம் வந்து நல்லா இல்ல, கெட்டு போனதா இருக்கு. அப்போ இந்த உலக பொருளை விட ஜீசஸ் அவன் கம்மியா தான், யார் என்னன்னு அவன் புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கல. இதை விட அவர் விலை உயர்ந்தவர்ன்றத தெரிஞ்சுக்கல. இந்த உலக பொருள்ல நம்ம வந்து நேர்மையா இருந்தா மட்டும்தான் இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, இதோடைய ப்ராப்பர் பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளும் அந்த ஸ்பிரிட்டை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உலக பொருள் மூலமாக தான் இட் இஸ் அ டெஸ்ட், இஃப் யூ பாஸ் திஸ் டெஸ்ட் யூ வில் ரிசீவ். அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 14:28-30 அவர் சொல்றாரு, நீங்க ஒரு பில்டிங் கட்ட போறீங்கன்னா முன்னாலேயே பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே கட்டுவீங்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ பிளான் பண்றீங்க, நீங்க வந்து எப்படி பண்றீங்க, பாதியில அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போயிடாதபடிக்கு பிளான் பண்றீங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்க அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, இதெல்லாம் மணியை குறிச்சு அவர் பேசுறாரு, ஜீசஸ் பேசுறாரு. அப்போ நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா அதுக்கான போதுமான அளவுக்கு பணம் இருக்கா எல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் கரெக்டா பண்றீங்க, பட்ஜெட் எல்லாம் போட்டு கரெக்டா பண்றீங்க. எதுக்கு ரீசன்னா யாரும் உங்களை அவமானப்படுத்திடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. லூக்கா 14 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். அதாவது இது எப்படி, இதுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்து கரெக்டா இது பண்றீங்களோ, ராஜானா எப்படி, ராஜா வந்து போர் வருதுன்னா சண்டை போட முடியுமா என்ன ஏதுன்னு அவன் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி இது பண்றான். அதே போல அப்படி சண்டை போட முடியாதுன்னா சமாதானமா போறதுக்கு என்ன வழியோ அதை பாக்குறான். அப்படி வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனா அவருக்கு சீஷனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப இது வச்சுதான் அவர் வந்து நம்மள சீஷனா ஏத்துக்கிறது. இன்னொருத்தர் கேட்பாரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழின்னு கேட்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஜீசஸ் சொல்வார், அப்படின்னா நீ பயங்கர திரளான ஆஸ்தி இருக்கிறவனா இருக்கிற, கொண்டு போய் உன் ஆஸ்தி எல்லாம் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வா என்னன்னு சொன்னா அவனால முடியல. ஏன்னா அவ்வளவு ஆஸ்தி வச்சிருக்கிறான், அவனால அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஜீசஸை ஃபாலோ பண்ண அவனால முடியல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜீசஸை பின்பற்றி போகணும்னா அவனால முடியல. காரணம் அவங்க ஏன் பண்ணாங்க மணிய, அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை சம்பாரிச்சாங்க, இதை விட்டுட்டு நான் எப்படி காடை நம்பி போறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு காடை விட்டுறாங்க. அவன் வந்து அவரை ஃபாலோ பண்ணாம திரும்பி போயிட்டானாம். உடனே ஜீசஸ் சொல்லுவாரு, ஒட்டகம் கூட ஊசினோட காதுல நுழைஞ்சிடும், ஆனா இந்த பணக்காரங்க வரமாட்டாங்க, நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய மாட்டாங்க அப்படின்னு அவரு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. காரணம் என்னன்னா, காடுக்காக நீ உன் பணத்தை விடுறியா இல்லையா, காடுக்காக ஸ்பிரிட்டுக்காக நீ என்ன பண்ற, பணத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கியா, இல்ல எனக்கு பணம் முக்கியம் இல்லப்பா நீங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ வரியா. ஸோ அந்த டெஸ்ட் வந்து எல்லா இடத்துலயுமே த்ரூ மணி தான் நடக்கும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வீக் நம்ம ஸ்பிரிட்டை பத்தி பேசும்போது நான் ஸ்பிரிட்டுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மண்டேல இருந்து கன்சல்டேஷனுக்கு யாருமே வரவே இல்லை. அட்லீஸ்ட் 2 பேராவது மினிமம் வருவாங்க ஒரு நாளைக்கு. ஃபோன் வருது ஆனா ஒருத்தர் நேர்ல வரவே இல்லை. இப்ப நான் உட்காந்து அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யோசிச்சு உடனே காட் சொல்லிட்டாரு, நீ ஸ்பிரிட்டை பத்தி பேச போறியா இல்ல வந்து மணியை உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்க போறியான்னு கேட்டார். அதாவது எனக்கு எப்படி இது ரிவீல் ஆச்சுன்னா, பேச போறது என்னவோ ஸ்பிரிட்டை பத்தி, ஆனா கவலைப்படுறது என்னவோ மணியை பத்தி. இப்படி இருக்கக்கூடாது நீ அப்படின்னு அவரு டைரக்டா பாயிண்ட் சொன்ன மாதிரி இருந்து. அப்போ சரி நம்ம வந்து ஸ்பிரிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உட்காந்த உடனே தான் நான் வாட்டுக்கு அதாவது அதை குறிச்சின ஒரு பதட்டம், டென்ஷன், கவலை எல்லாம் விட்டுட்டு ஹோல் ஹார்ட்டடா நான் ஸ்பிரிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது 4-5 பேஷண்ட் வந்தாங்க, தங்குனாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ எனக்கு உள்ள ஹார்ட் வந்து என்ன ஆகலை அப்படின்னா, நம்ம கரெக்டா தான் நம்ம காட் நம்மளை வழி நடத்துறாரு, ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிட்ல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வழி நடத்தினார். எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் அவர் கொடுத்தாரு. இப்போ நம்ம ஒரு பேங்க்ல ஒரு ஹை போஸ்ட்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய
எல்லாமே செக் பண்ற ஒரு லெவல்ல பயங்கர ஹை போஸ்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உதவிக்கு என்னென்ன கொடுப்பாங்க? போக வர்றதுக்கு கார் கொடுப்பாங்க, கரெக்டா? இன்னும் என்னென்ன எங்கேயாவது போகணும்னா ஃபிளைட் டிக்கெட் கூட எடுத்து கொடுப்பாங்க. வேற என்ன அவனுக்கு தேவைப்படுதோ, லேப்டாப்போ என்ன தேவைப்படுதோ எல்லாமே அந்த பொசிஷன்ல அவன் இருக்கிறதுக்காக, அந்த ஜாப் அவன் செய்யறதுக்காக அவனுக்கு கூடவே கொடுத்துடுறாங்க, சரியா? ஆனா அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்? ஐயோ எனக்கு காரு, ஐயோ எனக்கு பணம், அப்படி முக்கியத்துவம் கொடுப்பானா? இல்ல அந்த போஸ்ட் அவன் தக்க வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா? ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த போஸ்ட்னாலதான் அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி. சோ நம்ம ஸ்பிரிட்ல நம்ம மூவ் ஆகும்போது, ஸ்பிரிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம போகும்போது, நமக்கு இந்த பணம் வெள்ளியும் பொண்ணும் என்ன ஆகும்னா பின்னால வரும். ஐயோ வெள்ளியும் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளியும் பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு பின்னால நம்ம போனோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வெள்ளியும் பொண்ணும் உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ ஸ்பிரிட்ல நம்ம நடக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்னால வரும். அந்த போஸ்ட்டுக்குன்னு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப்புக்காக நமக்கு கொடுக்கப்படுது. அதாவது நம்ம பிறந்தது, நம்மளுடைய பர்பஸ் வந்து காசுக்காக நம்ம பிறக்கல, நம்மளுடைய ஹெல்ப்புக்காக, அதாவது நம்ம காடோட பர்பஸை செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவிக்கு தான் அந்த பணம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, சொல்ல போனா எப்படி நம்மளை படைச்சாரோ அதை போல அதையும் அவர் படைச்சிருப்பார். சோ அவரை விட்டுட்டு நம்ம சிருஷ்டிகர்த்தரை விட்டுட்டு அவர் சிருஷ்டிச்ச ஒன்ன வந்து நம்ம தொழுது கொள்ளக்கூடாது. அதுக்கு பின்னால நம்ம போறது கிடையாது. ஐயோ பணம் தான் முக்கியம், பணத்தினாலதான் நான் இன்னைக்கு சாப்பிடுறேன், பணத்தினாலதான் நான் இன்னைக்கு தூங்குறேன் அப்படின்னா, அப்ப நம்ம அதை உருவாக்குனவரை விட்டுட்டோம். அவர் உருவாக்குன அந்த பொருள் மேலதான் நம்ம ஆசை வைக்கிறோம்னு அர்த்தம். இட் பிகம்ஸ் ஐடல் வர்ஷிப். இப்போ ஜீசஸ் கிட்ட அவன் பிசாசு வந்து கேட்கிறான், இந்த எல்லாத்தையும் நான் தர்றேன், என் காலில் விழுன்னு சொல்றான். அவர் விழுகல இல்ல, அவர் எல்லாத்தையும் தான் விட்டாரு. பேரு புகழ் பணம் எல்லாத்தையும் தான் எனக்கு தேவையில்லை, நான் எங்க அப்பா பேச்சதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி, எதுக்கு சொல்றாரு? அவரை சூஸ் பண்ணிருக்கலாம்ல, அவரே சூஸ் பண்ணல. வேர்ல்டு மணி எதையுமே அவர் சூஸ் பண்ணவே இல்லை. He didn't choose money. அவர் ஃபாதரோடைய அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது தான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அகேன்ஸ்டா நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றாரு. அப்ப காடே வந்து மணியை சூஸ் பண்ணல. ஜீசஸ் காட் தானே, அப்ப அவர் என்ன சூஸ் பண்ணாரு? அவர் ஃபாதரை தான் சூஸ் பண்ணார். ஃபாதர் தான் ஸ்பிரிட்னு காலையில சொன்னார் இவர். ஸோ இப்போ ஃபாதர் தான் அவரு சூஸ் பண்ணார், ஜீசஸ் மணியை சூஸ் பண்ணல. அப்ப நம்மளும் ஜீசஸை ஃபாலோ பண்றோம்னா ஜீசஸ் போல தான் நம்மளும் இருக்கணும். ஃபாதரை விட நான் ஸ்பிரிட்டை விட நான் மணியை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம பேச முடியாது. அதே போல ஜீசஸ் அவருடைய டிசைபிள்ஸுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. பிசாசுகளை ஓட்டுங்க, வியாதியஸ்தர்ல குணமாக்குங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போது ஏன் அவர் பணத்தை கொடுத்து அனுப்பல? பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல, போற வழியில உனக்கு டிராவலிங்க்கு யூஸ் ஆகும், நீ போய் சாப்பிட்றதுக்கு உனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஆனா அவர் என்ன கொடுத்து அனுப்புறாரு? 12 டிசைபிள்ஸையும் கூப்பிட்டு 2 பேரா பிரிச்சு அவர் என்ன கொடுக்குறாருன்னா வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. நீங்க போங்க, வியாதியை சொஸ்தமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து அவர் மெயினா சொல்றது என்ன அப்படின்னா, கையில பேகாவது காசாவது எதையுமே எடுத்துட்டு போகாதன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லி அனுப்புறாரு. காசு எடுத்துட்டு போகாத, அப்போ உன்னுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் அப்படின்றத அவர் அங்க சொல்லி கொடுக்குறாரு. ஜீசஸ் வந்து சொல்லி கொடுக்குறாரு, பணத்து நீ போய் அங்க போய் சர்வீஸ் பண்றது பணத்துக்காக கிடையாது. கையில போகும்போது நீ பணத்தை எடுத்துட்டு போக வேண்டாம், உனக்கான சாப்பாடு உனக்கான துணிமணி எல்லாம் உன் கைக்கு வந்து சேரும். நீ வந்து பணத்தை மெயினா வச்சுக்கிட்டு இல்ல கையில பேக் எடுத்துக்கிட்டு காசு எடுத்துக்கிட்டு நம்ம போவோம் அவர் வேலைக்குன்னு சொல்லி நீ காசு இல்லையே நான் எப்படி போய் ஊழியம் செய்வேன்னு யோசிக்காத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி தேவை வந்து 2 தான், வல்லமையும் அதிகாரமும். அதை மட்டும் அவர் கொடுத்து என்ன பண்றாரு? ஜீசஸ் அனுப்புறாரு. ஸோ அவரோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே அவரு கையில காசு எடுத்துட்டு போங்க போகும்போதுன்னு சொல்லி சொல்லல. பிலிப்பு ஒரு இடத்துல போய் ஒரு ஊர்ல போயிட்டு ஃபுல்லா பிரசங்கம் பண்ணி பேதுருவை கூப்பிடுவார், வந்து இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோட அனாயிண்டிங் வேணும்னு சொல்லி கேட்பார் இல்லையா? அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் தூங்குறீங்களா? தூங்கிட்டாரா? அவரு பணத்தை கொடுத்துட்டு
பேதுரு கிட்ட கேட்பாரு இவரு, பணத்தை கொடுத்துட்டு எனக்கு வந்து அந்த ஸ்பிரிட்டை கொடுன்னு கேட்பாரு. அவ பேதுரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதுன்ற. நாசமா போக கடவுது. ஸ்பிரிட்டை எதை வேணாலும் பணத்துல வாங்கிடலாம், ஸ்பிரிட்டை பணத்தால வாங்க முடியாது. நீங்க இப்போ கார்ல வரலாம், ஏரோப்ளேன்ல வரலாம், ஆனா ஸ்பிரிட்ல வர முடியாது. போதுமா, இன்னும் பேசலாமா? பாயிண்ட்ஸ் இருக்கு. இல்ல தூங்குறீங்கன்னா நான் விட்டுறேன். சரி சரி, நான் ப்ரிப்பேர் பண்ணதே சொல்லிடுறேன். சரி, எனக்கு நீதிமொழிகள்ல ஒரு வசனம் ரொம்ப டிஸ்டர்ப், அதாவது மினிஸ்ட்ரி பண்ணுச்சு. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. மனுஷனுடைய ஆவி பலவீனத்தை தாங்கும், ஆனா அந்த ஆவியே முறிந்து போய் இருந்தா, முறிந்த ஆவி யாராலே தாங்கக்கூடும்? ஸ்பிரிட் நல்லா இருந்தா எதை வேணாலும் நீ பலவீனத்தை ஓவர் கம் பண்ணிடலாமா? ஆனா ஸ்பிரிட்டே பிரேக் ஆகி, ஸ்பிரிட்டே உடஞ்சு போய் நொந்து போய் இருந்தா என்னத்த நீ எப்படி அதை சரி பண்றதுன்னு கேக்குற. அப்போ ஸ்பிரிட் ஒண்ணு பவர்ஃபுல்லா நல்லா இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீ எதையுமே சரி பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்பிரிட்டை வச்சு. ஆனா ஸ்பிரிட்டே நொந்து போயிருக்கு, ஸ்பிரிட்டே உடஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த உடஞ்ச ஸ்பிரிட்டை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, யாராலதான் அதை வந்து சரி பண்ண முடியும்? அதை வந்து அதால அந்த புரோக்கன் ஸ்பிரிட்டை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்ற. முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நீதிமொழிகள் 18:14 இது என்ன ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ணுச்சு. அதாவது ஸ்பிரிட் ஒண்ணு உள்ள பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னாலே அதை வச்சு நம்ம எதையுமே சாதிக்க முடியும். ஆனா உள்ள வந்து புரோக்கன் ஸ்பிரிட்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி, ஒரு பதட்டம், எது வேணாலும் இருக்கலாம். அது அந்த மாதிரி ஆவியில நம்ம உடஞ்சு போய் நொறுங்கி போய் நம்ம உள்ள இருந்தோம் அப்படின்னா அந்த உடஞ்ச ஆவியை வச்சு, நொறுங்கின அந்த ஆவியை வச்சு ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ஆனா ஸ்பிரிட் நல்லா இருந்துச்சுன்னா நீ பிசிக்கலி பலவீனமா இருந்தா கூட, உனக்கு உடம்பே சரியில்லை, உனக்கு ஜுரமாவே இருந்தாலும் சரி, பிசிக்கலி உடம்பு சரியில்லாம இருந்தா கூட உள்ள ஸ்பிரிட் நல்லா இருந்ததுன்னா அதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், ஹீல் பண்ணிடலாம்னு சொல்றாரு, குணப்படுத்திடலான்றாரு. ஆனா உடஞ்சு போன ஸ்பிரிட்டை வச்சு எதையுமே செய்ய முடியாது, குணப்படுத்தவும் முடியாது, எதுவுமே உன்னால பண்ண முடியாது. ஸோ உள்ள ஸ்பிரிட் மேன் வல்லமையா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும், பரிபூர்ணப்பட்டிருக்கணும். அதுதான் காட் எதிர்பார்க்கிறார். பவுலோட பிரேயர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். உள்ளான ஆவியான மனிதன் வல்லமையில பலப்படணும் அப்படின்னு சொல்றாரு. பிரகாசமுள்ள மனக்கண்களை கேளுங்க. எல்லாமே அவர் வந்து ஸ்பிரிட்டுக்கு தான் ப்ரே பண்ணுவார். உள்ள இருக்கிற ஸ்பிரிட் மேன் நல்லா இருந்துட்டா நீங்க வெளியில தெளிவா இருப்பீங்க, தப்பான வழியில போக மாட்டீங்க. எதையுமே ஸ்பிரிட்டோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, நம்மளை கைட் பண்ணும் இல்லையா? அன்பு எல்லாமே அது சொல்லி கொடுக்குது. ஸோ ஸ்பிரிட்டோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உள்ள இருக்கிற ஸ்பிரிட் மேன் உடஞ்சு போகக்கூடாது, நொறுங்கி போகக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்னு, ஹோலி ஸ்பிரிட் வந்து பணத்து மேல வாசமா இல்லை, கரெக்டா? ஹோலி ஸ்பிரிட் எங்க வாசமா இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இதுதான் டெம்பிள்னு சொன்னார். மணி இஸ் மை டெம்பிள்னு சொல்லல. மணியில தான் நான் வாசமா இருக்கேன்னு சொல்லல. நீங்க தான், உங்களுக்குள்ளதான் நான் வாசமா இருக்கிறேன், நீங்க தான் டெம்பிள், உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன்னு தான் அவர் சொன்னார். அப்போ நம்ம இருதயம் வந்து சொன்னாங்க, இருதயத்துல எதை வந்து பொக்கிஷமா நம்ம வைக்கிறோமோ அதுதான் அவர் பாக்குறாரு. இருதயத்தை தான் பாக்குறாரு. இருதயத்துல நம்ம காட பொக்கிஷமா வச்சிருக்கோமா அதுதான் அவர் மெயினா பாக்குறாரு. ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்வாரு, நீங்க இங்க பொருளை சேர்த்து வைக்காதீங்க, இது வந்து திருடன் திருடிடுவான், பூச்சி அரிச்சிரும்னு சொல்வாரு. ஆனா நீங்க எங்க பொருளை சேர்த்து வைங்கன்னு சொல்வாருன்னா பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க உன் ஃபுல் எஃபோர்ட்டையும் வெறும் பணம் சம்பாதிக்கிறதும் காரு வீடு வாங்குறதுக்கு போட்டு எஃபோர்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பரலோகத்துல உனக்கு சொத்து சேர்க்கறதுக்கு உன் டைமை வேஸ்ட் பண்ண, அங்க மோர் எஃபோர்ட் போடு, அது எதுவுமே வேஸ்டே ஆகாது அப்படின்றது ஜீசஸ் தான் சொல்லி தர்றாரு. ஜீசஸ் தான் அதை டீச் பண்றாரு. அடுத்து
நமக்கு வந்து ஸ்பிரிட், பணம் வந்து சத்தியத்துக்குள்ள வழி நடத்தவே நடத்தாது. பணம் வந்தோடனே என்ன வந்துருது? ஆசை வந்துருது. அது பொய்க்கு நேரா தான் நம்மளை வழி நடத்துது. பொய் சொல்லு, அந்த பணத்தை கொடுத்துறாத, விட்டுறாத. கரெக்டா? நம்மளை விட கொஞ்சம் அதிகமா யாராவது ஒரு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பணம் போய் சொத்து பிரிக்கும் போது கொஞ்சம் அதிகமா பணம் போயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணிடுறோம்? உடனே கோர்ட்டு கேஸ் எல்லாம் அது இதுன்னு போட்டு எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லி அவனை எப்படியாவது நாசமாக்கி அந்த பணத்தை நம்ம பறிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ பணம் இருக்கிற இடத்துல வரி இருக்கு. பணம் இருக்கிற இடத்துல, பணத்துல சிந்தனை வச்சிருக்கிற இடத்துல வரி ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்னு பொய் பேச தூண்டுது. ஆனா ஆவியானவர் அப்படி கிடையாது. ஸ்பிரிட் வந்து எப்பவுமே ட்ரூத்துக்கு நேரா தான் வழி நடத்தும், சத்தியத்துக்கு நேரா தான் வழி நடத்தும். அவர் சத்திய ஆவியானவரா இருக்கிறார். அவர் வந்து பிதாவினுடைய உள்ளம் எப்படியோ அவருடைய சித்தம் என்னவோ அதை தான் வந்து வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பொய்க்கு இடமே கிடையாது. ஆவியானவர்கிட்ட பொய்க்கு இடமே கிடையாது. அவர் சத்தியத்துக்கு நேரா தான் வழி நடத்துவார். என்னைக்குமே நமக்கு அவரால் ஆபத்து கிடையவே கிடையாது. நம்மளை வந்து இன்னும் குரோ ஆகிறதுக்கு தான் அவரு ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து வந்து நம்மளுடைய நமக்கு எல்லாருமே பிசாஸ் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், வரும்போது எங்களுக்கு அப்படியாச்சு. ஒரு நாளைக்கு 100 வாட்டியாவது அவனை பத்தி சொல்றோம் இல்லையா? சொன்னாங்க ஸ்பிரிட்டை குறிச்சு நான் இது பண்ணேன். இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல ஒரே போராட்டம்னாங்க, பிரச்சனைனாங்க, அவன் பண்ணான் இவன் பண்ணான்னு சொல்றோமா? அப்போ இந்த பேட்டில் எல்லாம் நீங்க எதுல மேற்கொள்ள முடியும்? பணத்திலையா? இந்த பேட்டில் பணத்தை வச்சா நீங்க மேற்கொள்ள முடியும்? அப்படின்னா அந்த வசனம் சொல்லியிருக்கும் இல்லையா எபேசியர்ல, ஏன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஸ்பிரிட்ல ஏன்னா உங்களுடைய போராட்டம், உங்களுடைய வார் வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீங்க ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இதை வந்து பணத்தை கொடுத்து நம்ம அந்த வாரை வந்து நம்ம அந்த பேட்டில்ல வந்து நம்ம பணத்துல பண்ணவே முடியாது. So this war has to be dealt only in the spirit. பணத்தை வச்சுட்டு இந்த வார் நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ எபேசியர்ல சொல்லுது, நீங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த போராட்டத்தை எப்படி மணியை வச்சு நம்ம பண்ண முடியும்? அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி தரல நமக்கு. இதுல ஜெயிக்கணும்னா நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். அது என்னது? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம், சத்தியம், இதெல்லாம் தான் அவர் சொல்றாரு. நீதி, இதெல்லாம் தான் அவர் சொல்றாரு. சமாதானம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னா ஸ்பிரிட்ல இருந்து தான் வராங்க. புரியுதா? சமாதானம், எந்த மணி சமாதானத்தை கொடுக்குது? இவர் கொடுக்குற மாதிரி. ஜீசஸே கிளம்பி போகும்போது என்ன கொடுத்துட்டு போறாரு? நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த உலகம் கொடுக்குற மாதிரியான சமாதானத்தை நான் கொடுக்கல. அப்ப ஏன் அவர் கிளம்பும் போது உங்களுக்கு நான் வந்து 10 கோடி கொடுத்துட்டு போலாம்ல? அவருக்கு தெரியும் எது எவர் லாஸ்டிங், எது வந்து ரொம்ப வேல்யூபிள்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால்தான் அவர் வந்து போகும்போது சமாதானத்தை கொடுத்துட்டு போறாரு. சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பாரு. போகும்போது உங்களுக்கு நான் ஒரு தேற்றல் வாழ் நான் கொடுத்துட்டு போறேன், அவர் உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணுவாரு. ஹோலி ஸ்பிரிட்டை நான் கொடுத்துட்டு போறேன், நான் உங்களை தனியா விடல, திக்கற்றவர்களா விடலன்னு சொல்லிட்டு ஸ்பிரிட்டை தான் கொடுத்துட்டு போறாரு, மணியை கொடுத்துட்டு போல. கரெக்ட் தானே? ஸோ ஸ்பிரிட்டை தான் அவர் கொடுத்துட்டு போறாரு. நிறைய இடத்துல பவுல் வந்து என்ன சொல்வார்னா, நீங்க வந்து ஆவிக்கேற்றபடி நடங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காதீங்க, வாக் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு தான் நமக்கு டீச் பண்றாரு. இன்னொன்னு, ஹோலி ஸ்பிரிட்டோடைய பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a பவர் ஆஃப் காட். குறைச்சி எடை போடுறதுக்கு இல்லை. ஏன்னா 3 பேர்ல அவரும் ஒரு காடு தான் இல்லையா? ஸோ அவர் வந்து பவர் ஆஃப் காட். பவர் ஆஃப் காட் பெருசா மணி பெருசான்னு ஆர்குமெண்டே தப்பானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்படின்னாலும் பவர் ஆஃப் காட் தான் பெருசு. அவர் படைச்ச அந்த மணி வந்து பெருசு கிடையாது, காட் தான் பெருசு. சரி போதும். பாஸ்டர் எப்படி பேசுனாங்க? கப் சுப்புன்னு சைலண்ட் ஆயிட்டு போலீங்க. ஆஷ்லி பினோலா ஒரே வாழ்த்து தான் அவங்க டீம்ல, அதனால ஒரே அங்க சந்தோஷம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்க நிறைய பாயிண்ட் அவங்க வந்து ஸ்பிரிட் மட்டும் அப்படின்ற மாதிரி பேசல, அவங்க பேலன்ஸ்டாக தான் நிறைய காரியங்கள் பேசினாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஜென்ரல் டெபியூட்டுக்கு ரெடியா?
ஒரு 5 மினிட்ஸ். இதுக்கு மேல அவங்க பேசிட்டாங்களே, என்ன நம்ம ஜென்ரல் டெபிட் போறது? யாராவது ஷேர் பண்றீங்களா ஏதாவது? துருவன் ஏதோ பேசணுமா? பணம் என்பது கடவுள் கொடுக்கும் ஈவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணம் என்பது கடவுள் கொடுக்கும் ஈவு, காட் கொடுக்கிற blessing. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவரே இயேசுவே நாங்க ஆவியானவரை பிரிச்சு பார்க்கலையே. பணம் என்பது அது அவர் கொடுக்குற ஈவா தானே பாக்குறோம். பணத்தை வந்து நாங்க வந்து ஒரு ஆசையாவே இல்ல அது தீமைக்கு வேற இருக்கு. நாங்க இப்ப நீங்க நீதிமொழிகள் எடுத்து பேசுனீங்க, சாலமோன் ராஜாவும் இவங்களும் வந்து பணத்துல மிகுதியா தான் இருந்தாங்க. அவங்கள கடவுள் ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற நவரீக இதுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப முக்கிய தத்துவமா இருக்கு. அதை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, நம்ம அதை விசுவாசிக்கணும்னு நான் சொல்ல வரேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஏன் அவர் வேதனையை கூட்டார்னு ஏன் சொல்லவே இல்லை? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, மணியே வந்து நமக்கு சுத்தமா மணி இல்லாம எல்லாமே பண்ண முடியும்னு சொல்றீங்கல்ல. அவர் மணி ஆனா அவர் ஆசையா பிளெஸிங்கா பேசுறாருல, அதோட வேதனையும் கூட்டாருன்னு சொல்றாருல. நம்ம ஆசையா தான் வேணான்னு சொல்றோமே தவிர மணி வேணும்ல. இல்ல, இது நம்ம ஏற்கனவே மெடிடேட் பண்ணிருப்போம். ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்துட்டு ஸ்பிரிட் லெவலுக்கு நம்ம இல்லாததுனால தான் அதை பணத்தை வச்சு காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்றோம். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு அந்த அந்த விதவைக்கு வந்துட்டு ஒரு தேவை அப்படின்னு வரும் பொழுது, அப்ப இருந்த தீர்க்கதரிசி வந்துட்டு பணத்தை கொடுத்து அவங்களுடைய தேவைகளை சந்திக்கல, அந்த பவர் ஆஃப் காட் அவங்க ரிலீஸ் பண்ணி தான் அந்த விதவையோட தேவையை சந்திச்சாங்க. அதே மாதிரி இயேசுவுமே வந்துட்டு அந்த மீன் வாயிலிருந்து எடுக்கும் பொழுது அதுல ரொம்ப டாமினண்டான விஷயம் என்னன்னா, பணத்தை விடவும் he released the power of God. It is the power of God that met the needs of the people. அது ஒண்ணு. அதே மாதிரி இப்போ கடைசி காலகட்டத்துல என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், வெளிப்படுத்தின புத்தகத்துல நிறைய விஷயம் இருக்கு, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். கடைசி காலத்துல கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. டுவர்ட்ஸ் த எண்டு ரொம்ப நெருக்கடியா இருக்கும். அப்போ வந்துட்டு மணிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால யூஸே பண்ண முடியாது. அப்போ எப்படிப்பட்டவர்களா நம்ம மாறணும் அப்படின்னா, தேவனை முற்றிலுமா சார்ந்தவங்களா மாறினா தான் அந்த காலத்துல சர்வைவே பண்ண முடியும், இல்லைன்னா சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் மெயினா நான் சொல்லணும். ஸோ அந்த காலத்துல வந்துட்டு நமக்கு வேற எந்த சோர்ஸுமே கிடையாது, ஒன்லி காட். ஏன்னா நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு ஐஸ்வர்யமா இருந்தாலும் அப்போ ஒண்ணுத்துக்குமே உதவாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை அந்த காலத்தை நம்ம சந்திக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னா, அப்போ we should train ourselves to totally depend on God, not on money. இல்லை, இது காசை பற்றி தான். இவ்வளோ நேரம் நம்ம காசை பற்றி பேசிட்டு இருந்ததுனால இந்த காசை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு லாஸ்ட் இயரில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பேசிட்டு இருந்த பாஸ்டர் என்ன சொன்னார், ஒரு மைக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு மைக்கு வாங்கணும், எங்களுக்கு ஒரு ஏதாவது அமௌண்ட் இருந்தால் உங்களால் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு. இவங்க இப்போ திடீர்னு வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டாங்க போல இருக்கு, நான் வந்து ஒரு 50,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் நான் கேட்டு சொன்னேன், இந்த மாதிரி நீ என்ன ப்ரேயர் பண்ண, நான் இந்த மாதிரி 50,000 தரேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், 50,000 எப்படி நம்மளால கொடுக்க முடியாது, இல்லை எனக்கு போனஸ் ஏதாவது போட்டாங்கன்னா நான் அந்த 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, சரி அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். கரெக்டாக போனஸ் வந்து 50,000 போட்டார். அந்த ஆஃபீஸில் போட்டாங்க 50,000. போட்ட உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையில் இருக்குமே நம்ம. நான் சொல்லிட்டேன், 5,000 ரூபா கொடு, 50,000 ரூபா. அந்த 50,000 என்ன பண்றோம், நெக்ஸ்ட் மந்த்
அது வரலாம் போட்டதே கிடையாது அந்த மாதிரி. ஆனா அடுத்த மாசமே 1 லட்சம் ரூபாய் போட்டாங்க போனஸ். 50,000 அந்த சர்ச்சுக்கும் கொடுத்து இது பண்ணோம். ஆனா இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு காரியம் பண்றதுக்கு பணம் கண்டிப்பா தேவை. அது இல்லைன்னா நம்ம கண்டிப்பா பண்ணவே முடியாது. இப்ப இந்த எல்லா சிஸ்டத்தையுமே ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சத்தம் வெளியவே கேட்காது. நம்ம ஒரு காரியம் ஸ்பிரிச்சுவலா பண்ணோம்னாலே அதுக்கு கண்டிப்பா பணம் தேவை. அந்த பணம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை யோசிக்கவே முடியும் ஒரு விஷயத்த பண்றதுக்கு. அதுக்காக தான் நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ். நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், ஷேர் பண்ண விரும்புறேன். சி, காட் வந்து முதல் மனுஷனை உண்டாக்குனாரு. ஆனா மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் என்ன பண்ணாரு, கொடுத்துட்டார். ஆனா அவன் அதாவது அவன் வாழ்ந்த இடத்துல அவர் கோல்டையும் என்ன பண்ணியிருக்காரு, தங்கத்தையும் உருவாக்கி இருக்கிறார். கோல்டு இருந்துச்சா இல்லையா? அவ்விதத்திலே கோமேதகம், அப்புறம் பொன் விலையும் அப்படின்னு சொல்லு. இப்ப காட் வந்து மனுஷனுக்கு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாரு. அப்புறம் எதுக்கு இந்த கோமேதகம், பொன்? புரியுதா நான் சொல்றது? என்னுடைய கேள்வி புரியுதா உங்களுக்கு? கடவுளுக்கு தேவையானதெல்லாம், மனுஷனுக்கு தேவையானது சாப்பாடு. இன்னைக்கு நம்ம சாப்பாடு மாதிரி இல்ல. அன்னைக்கு மிருகங்கள் முதல் கொண்டு என்ன சாப்பிட்டுச்சு? புல்லு பூண்டு விதை தான். சிங்கமும் புல்லு பூண்டு விதையை தான் சாப்பிட்டுச்சு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஆனா அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு நதி வந்து பொண்ணை விளைவிக்குது, ஒரு நதி கோமேதக கல் இதையெல்லாம் கொடுக்குது. இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்றேன், இட் பிலாங்ஸ் டு காட். எதுக்கு யாருக்கு? புரியுற மாதிரி சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமைத்தனங்களா இருந்தாங்களா? அங்க எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்க வெளியில கிளம்பி வரும்பொழுது அவங்க கிட்ட என்ன கேட்டு வாங்கிட்டு வர சொல்றாரு? பொன்னுடைமை, வைரம், தங்கம், என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்குற. அங்க வாங்கிட்டு வந்து எதுக்கு வாங்கிட்டு வர சொல்றாரு சொல்லுங்களேன்? எதுக்கு வாங்கிட்டு வர சொல்றாரு? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயம் இதுதான். நல்ல நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடலாம். புரியுதுங்களா? சோ மனுஷன் காடுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அங்க இருந்து கேட்டு வாங்கிட்டு வர சொல்றாரு. காட் எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை கட்டுறதுக்கு? அங்க வாங்கிட்டு வந்த தங்கம், வெள்ளி, வைடூரியம், பொன்னி எல்லாம் எதுக்கு வாங்க சொல்றாரு? ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு. இந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு முன்னாடியே பிசாசு என்ன கட்டிட்டான்? பொன் கன்று குட்டியை கட்டினாங்களா? செஞ்சாங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுளுக்கு மனுஷன் கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை அன்னைக்கே பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மக்களுடைய மைண்ட்ல புகுந்து அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கி சர்ச்சு கட்டிடக்கூடாது, ஆசரிப்பு கூடாரம் கட்டிடக்கூடாது, அதனால என்ன பண்ணிடுவோம், எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொற்கன்று குட்டியை செஞ்சு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு சேம் அதே தான். மனுஷன் கடவுளோட இணைஞ்சிருக்கும் பொழுது கடவுளால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளுக்கு மகிமையை செலுத்துற மாதிரி இருக்கணும் அவன் லைஃப். ஆனா எனிமி நடுவுல பூந்து என்ன பண்ணிட்டான், இந்த பணம் என்னுடையது, இந்த பணம் உன்னுடையது. புரியுதா நான் சொல்றது? இப்ப நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் யாருதுன்னு? எனக்காக சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், என் எதிர்காலத்துக்காக சம்பாதிக்கிறேன்னு பிசாசு கடவுளுக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா உண்மையிலேயே நாம கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும். சாப்பாட்டை குறிச்சு கவலைப்பட சொல்லியிருக்காரா? ட்ரெஸ்ஸை குறிச்சு கவலைப்பட சொல்லியிருக்காரா? காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அதை விட நீங்க யாரு? விசேஷித்தவர்கள். புல்லு
அதை கவனிச்சு பாருங்க. அதெல்லாம் சாலமோன் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போடல, இவ்வளவு சூப்பரா போட்டிருக்கு. அப்ப உங்களை நான் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ அவர் பேசிக் நீட்ஸ் கடவுள் வந்து சந்திக்க போதுமானவர். ஆனா இன்னைக்கு அந்த பேசிக் நீட்ஸுக்காக தான் கடவுளை நம்புறோம், பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அதனால்தான் ஜீசஸ் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நீ என்ன முதலாவது வை, என்ன வையே, என்ன ஃபர்ஸ்ட் வை. நீ என்ன ஃபர்ஸ்ட் வை, உனக்கு எது மஸ்டோ அது எல்லாம் என்ன பண்ணுவேன், நான் பெஸ்டா கொடுப்பேன்ற. புரியுதா நான் சொல்றது? சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பணம்லாம் கடவுளுக்கு மகிமையை செலுத்த வேண்டியதெல்லாம் டாக்டர் கிட்ட போகுது, போதா இல்லையா? கடன் கடன் பேங்க்குக்கு போதா இல்லையா? வட்டிக்கு போதா இல்லையா? இதெல்லாம் எங்க போகுது? ஏன்னா எனிமி அது தனக்காக அப்படின்னு நமக்குன்னு சொல்லிட்டு அவன் தனக்காக எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஸை காட் கையில கொடுப்போம், அவரை பிலீவ் பண்ணுவோம். தயவு செய்து அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கைக்குள்ள வாங்க. ஸோ மணியை டிபெண்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கையில இருக்காதீங்க. சொன்ன மாதிரி மணி நமக்கு தேவைன்னா அவர் கொடுப்பார். அனுபவத்துல சொல்றேன், புரியுதுங்களா? ஏன்னா நானும் ஒரு ஸ்ட்ரகிளிங்ல இருந்தேன் தான். இந்த வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துல வேலையை விட்டுட்டு இப்படிதான் சொன்னாரு, நீ எதுவும் பண்ண வேணா என் பாதத்துல உட்காருன்னாரு. அப்போ அந்த 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 நெருக்கத்துல எனக்கு 45,000 50,000 நான் கொடுக்கணும், ஒரு நெருக்கடி எனக்கு. ஆனா காட நம்புறதா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுடுனாரு. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அற்புத விதமா தேவைகளை சந்திச்சார். புரியுதுங்களா நான் சொல்றது? அண்ட் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, பணம் நல்லதுதான். அந்த அந்த பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஃபோர்ஸ் உங்களை பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்குல்ல, தட் இஸ் த ஈவில் ஸ்பிரிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் 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 வேணும், இதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் வேணும், ஒரு ப்ரெஷர் உங்களை வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா உங்க மைண்ட்ல. தட் இஸ் த ஈவில் ஸ்பிரிட். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து அந்த ஸ்பிரிட்டு கிட்ட மட்டும் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஸ்பிரிட்டை இந்த ஸ்பிரிட் மூலமா தான் ஓவர் கம் பண்ண முடியும். புரிஞ்சுதா நான் சொல்றது? ஸோ தயவு செய்து பணம் நமக்கு அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி, பணமே இல்லாததுக்கு முன்னாடி எது இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? அவ்வளவுதான். விசுவாச வாழ்க்கைன்றது அவரை நம்பி நீங்க டெடிகேட்டடா இறங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அதுதான். அண்ட் சொன்ன மாதிரி சர்ச்சு இன்னொரு பக்கத்தை இன்னும் பார்க்கல. என்ன பக்கம்? ஸ்பிரிட்ல ஆப்ரேட் பண்ற இன்னொரு பக்கத்தை சர்ச்சு பார்க்கல. அது பார்க்க ஆரம்பிச்சா பணம் நம்ம காலடியில கிடக்கும். இன்னைக்கு நமக்கு மண்டைக்கு மேல இருக்குது, கரெக்டா இல்லையா? பணம் வேணும்ன்றது மண்டைக்கு மேல இருக்குது. ஆனா காடு வேணும்னு மண்டைக்கு மேல போயிருச்சுன்னா பணம் காலுக்கு கீழே போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ தயவு செய்து, இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த கூடுகை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல நடத்துறோம். ஒரு ஃபியூ மந்த்ஸா நம்ம என்ன பண்றோம், சண்டே மட்டும் ஆஃபரிங் கலெக்ட் பண்றோமா, கலெக்ட் பண்ணுமா? சண்டே மட்டும். இந்த 2 வருஷமா நான் அதை செய்யல, உங்களுக்கு தெரியாது. 2 வருஷமா நான் அதை செய்யல. அண்ட் அதை செஞ்ச உடனே என்ன பண்ண அப்படின்னா, சொன்ன நம்ப மாட்டீங்க, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த பணம் எல்லாம் அதுலயே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல இருந்து ₹1 என் குடும்பத்துக்காக நான் இது வரைக்கும் செலவு பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா அந்த ஆஃபரிங் காடுக்காக தான் நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றோம், அதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, இப்போ அதுல இருந்து எடுக்கிறோம். நம்ம ஏதாவது வாங்கணும், ஏதாவது பண்ணணும், இல்ல ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிடுறோம், அவங்களை ஹானர் பண்ணணும். ஒவ்வொரு தடவைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, உங்களை பவுல் சொன்ன மாதிரி உங்களை நான் பாரப்படுத்தக்கூடாது. ஆனா உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நினைச்சேன். தயவு செய்து அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, பணம் உங்களுக்கு பின்னாடி வரும். புரியுதுங்களா? ஓகே. சோ பணம் எதுக்கு கேவனிங்க? பணம் எதுக்கு? காயின் ஆபேல் யாரு கொடுத்தாங்க? ஆமா, நானே அவருக்கு சொந்தம் போது என் பணம் யாருக்கு சொந்தம்?
புரிஞ்சுக்கங்க, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன், சர்ச்சுக்கு கொண்டு வந்து காணிக்க கொடுக்கணும் அப்படி போயிடக்கூடாது, அந்த மைண்ட் செட்ல போயிடக்கூடாது. ஐ எம் பிலாங்ஸ் டு காட். அப்ப என்னுடையது ஒவ்வொன்றும் பிலாங்ஸ் டு காட். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. அந்த பணத்தை ஏழைக்கு கொடுனார்னா, சர்ச்சுக்கு கொடுனார்னா, மைக்கு வாங்க கொடுனார்னா, இல்ல பக்கத்துல ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு தேவைப்படுது கொடுனார்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த சண்டேல இருந்து நான் இனிமேல் என்ன பண்ண போறது இல்லை, ஆஃபரிங் வாங்க போறது இல்லை. ஆனா ஏன் நான் வாங்கன்ற ஒரு ரீசனையும் சொல்றேன். நம்ம குரூப்ல இருக்கிற நிறைய பேர் ஃபினான்ஸ்ல ரொம்ப என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால எனக்கு உள்ள என்ன ஒரு உணர்வு அப்படின்னா, இவங்களை கொடுக்கும்போது தானே பெருகும். புரியுதுங்களா நான் சொல்றது? கொடுத்தாதான் ஆசீர்வாதம், தேவனுக்கு கொடுக்கணும், அந்த ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நான் இவங்களை கொடுங்கன்னு நான் என்ன பண்றது இல்லை, ஆஃபரிங் நான் கொடுக்கறதே இல்லை. அதனால ஒருவேளை இவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அதனால என்ன பண்ணேன், இந்த சண்டே மட்டும் அந்த ஆஃபரிங் என்ன பண்ணுவோம், நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுவும் எல்லாருக்கிட்டையும் நம்ம புஷ் பண்ணி கேட்கறதுல இன்னைக்கெல்லாம் நான் என்ன பண்ணல, கேட்கல. ஏன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னுடைய தேவையெல்லாம் அவர் சந்திச்சுட்டு வராரு. எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆனா என் கூட இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஆகையினால நிச்சயமா வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ நம்ம எல்லாருக்கும் உண்டாகும். அடுத்த மாசம் கர்த்தருக்கு சித்தமானா எப்படி அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் இவங்க பேசுனாங்க பத்திலா, அதை எப்படி வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வர்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அதுல எப்படி நம்ம டாமினேஷன்ல இருக்கிறது அப்படின்றத பத்தி மெடிடேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து எனக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணீங்க, என் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணீங்க, இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.